ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற தேர்தல் 2020 தேர்தல் நேரலைக்கு பிரதான அனுசரணை வழங்குவோர் இங்கிலாந்தில் எங்கிருந்தாலும் அனைத்து மளிகை பொருட்களையும் பெற்றுக்கொள்ள 10 வருட நம்பிக்கை நாணயமான ஆன்லைன் ஷாப்பிங் Venus.com. இணை அனுசரணை வழங்குவோர் முல்லை டேக்அவே, ஒரு நாள் வந்து பாருங்கள், மீண்டும் மீண்டும் வர தோன்றும். மற்றும் கிங் ஆஃப் கமர்ஷியல் இன்சூரன்ஸ் சுபரா, சுபமான வாழ்வின் சுகமான வழிகாட்டி சுபரா, நாடளாவிய மக்கள் சேவையில் உங்கள் சுபரா. ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற தேர்தல் 2020 நேரலையோடு நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். இன்றைய தினம் காலையில் இருந்து IBC தமிழினூடாக முக்கியமான தரவுகளோடும் அதே போல உடனடியான முடிவுகளோடும் உங்களை நாங்கள் நேரலையிலே சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். பல்வேறுபட்ட கலந்துரையாடல்கள், அதே போல உடனுக்குடனான முடிவுகள், கள நிலவரத்தினுடைய முன்னணி பின்னணி, அதே நேரத்தில் வெற்றி தோல்விகளுடைய தகவல்கள் என்று ஏராளமான விடயங்கள் இன்றைய தினம் இதுவரைக்கும் கொண்டு வந்திருக்கிறோம். இதை அடுத்து வரப்போகின்ற மணித்துளிகள் மிக வேகமாக முடிவுகள் வருவதும் எந்தெந்த கட்சிகள் எத்தனை ஆசனங்களை பெற்றிருக்கின்றன என்பதை அறிந்து கொள்வதற்கான ஒரு நேரமாக மாறிக்கொள்ளப் போகின்றது. அதே போல உங்களுடைய உறவுகள் வாக்களித்திருக்கக்கூடிய வேட்பாளர் விருப்பு வாக்குகளை பெற்று அவர் நாடாளுமன்றத்துக்கு செல்லப் போகிறார் இல்லையா என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய நேரத்தையும் நாங்கள் இறங்கிக் கொண்டிருக்கிறோம். எனவே தொடர்ச்சியாக IBC தமிழோடு இணைந்திருந்தால் இதுபோன்ற விடயங்களை உடனுக்குடன் நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த நேரத்திலே ஒரு கலந்துரையாடல் அல்லது ஒரு விவாத நிகழ்ச்சியாக எடுத்து வரப்போகின்ற 2 மணி நேரமும் பயணிக்க நாங்கள் காத்திருக்கிறோம். அந்த வகையிலே இன்றைய தினத்திலே ஸ்ரீலங்காவுடைய இந்த தேர்தல் களத்திலே களமிறங்கி வெற்றியையோ தோல்வியையோ அல்லது ஏதோ ஒரு விதமான அனுபவத்தினை பெற்றிருக்கக்கூடிய கட்சியினுடைய பிரதிநிதிகள், ஆதரவாளர்கள் உள்ளிட்டவர்கள் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்கிறார்கள். அவர்களோடு சேர்த்து நீங்களும் நேரலையினூடாக இணைந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்கள் அல்லது இந்த முடிவுகள் தொடர்பான உங்களுடைய சந்தோஷங்கள், அதிருப்திகள் போன்றவற்றை அல்லது இங்கே வந்திருக்கக்கூடியவர்களிடம் கேள்விகளை கூட என்றால் சிலர் வெற்றி பெற்றிருப்பார்கள், வெற்றி பெற்றவர்கள் என்ன செய்ய போகிறார்கள் என்ற கேள்விகளை கூட நீங்கள் கேட்கக்கூடியதாக இருக்கும். அந்த வகையிலே நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய இன்றைய விருந்தினர்களை முதலில் வரவேற்றுக் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய சார்பாக திரு சாம் இங்கே வருகை தந்திருக்கிறார். வணக்கம் சாம். வணக்கம் சதீஷ். அவரை தொடர்ந்து தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியினுடைய ஆதரவாளராக நிலா இங்கே வருகை தந்திருக்கிறார். வணக்கம் நிலா. வணக்கம். நிலாவை தொடர்ந்து காணொலியினூடாக இணைந்து கொள்ளக்கூடியவர்கள் ஒருவர் SLPP ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியினுடைய ஒரு ஆதரவாளராக, அதே போல இந்த ஜனாதிபதி தேர்தல் கால பகுதியில் கோட்டாபய ராஜபக்சவோடு நெருங்கி அந்த தேர்தல் களப்பணிகளில் ஈடுபட்டிருக்கக்கூடிய ஒருவர் திரு அகிலன். அவரை நாங்கள் காணொலியினூடாக வரவேற்றுக் கொள்ளலாம். வணக்கம் அகிலன். அகிலனை தொடர்ந்து EPDPயினுடைய ஐரோப்பிய பிராந்தியத்தினுடைய ஒரு முக்கியஸ்தராகவும் ஜெர்மனி பிராந்தியத்தினுடைய அமைப்பாளராகவும் பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய திரு மார்டின் ஜெயாவும் காணொலியினூடாக இணைந்து கொள்கிறார். அவரையும் நாங்கள் வரவேற்றுக் கொள்ளலாம். வணக்கம் மார்டின் ஜெயா. வணக்கம் மார்டின் ஜெயாவை தொடர்ந்து இன்றைய இந்த நிகழ்ச்சியில் கிழக்கு பிராந்தியத்தில் இந்த முறை ஒரு ஆசனத்தை கைப்பற்றுவார்கள் அல்லது கைப்பற்ற இருக்கிறார்கள் என்கிற ஊகத்தோடு பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியினுடைய ஆசிரியர் சங்க நிர்வாக செயலாளர் திரு மணிசேகரன் அவர்களும் இணைந்து கொள்கிறார். அவரை நாங்கள் வரவேற்றுக் கொள்ளலாம். வணக்கம். சரி, அவரிடம் சற்று நேரத்திலே காணொலியினூடாக இணைந்து கொள்ள இருக்கிறார் என்பதை நாங்கள் சொல்லிக் கொள்ளலாம். இந்த நேரத்திலே இந்த விருந்தினர்களோடு இன்றைய நிகழ்ச்சி நகர காத்திருக்கின்றது. அதற்கு முன்னரே இப்பொழுது ஒரு தேர்தல் முடிவு கிடைக்கப்பெற்றிருப்பதாக அறிய முடிகிறது. எனவே அதற்காக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய எங்களுடைய விசேட கலையகத்துக்கு நாங்கள் செல்கிறோம். ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற தேர்தல் 2020 தற்போது கிடைக்கப்பெற்ற தேர்தல் முடிவுகள். வன்னி மாவட்டம் மன்னார் தேர்தல் தொகுதிக்கான தேர்தல் முடிவு. இலங்கை தமிழரசு கட்சி பெற்றுக்கொண்ட வாக்குகள் 20,266. ஐக்கிய மக்கள் சக்தி பெற்றுக்கொண்ட வாக்குகளின் எண்ணிக்கை 14,632. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன பெற்றுக்கொண்ட வாக்குகள் 12,050. செலுத்தப்பட்ட மொத்த வாக்குகள் 62,676. செல்லுபடியான மொத்த வாக்குகள் 58,652. நிராகரிக்கப்பட்ட வாக்குகள் 4,024. மற்றும் சில முடிவுகள். கொழும்பு மாவட்டம் ஹெஸ்புவ தேர்தல் தொகுதிக்கான தேர்தல் முடிவு. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன பெற்றுக்கொண்ட வாக்குகள் 89,240. ஐக்கிய மக்கள் சக்தி பெற்றுக்கொண்ட வாக்குகள் 23,687. தேசிய மக்கள் சக்தி பெற்றுக்கொண்ட வாக்குகள் 9,160. செலுத்தப்பட்ட மொத்த வாக்குகள் 1,32,863. செல்லுபடியான மொத்த வாக்குகள் 1,26,103. நிராகரிக்கப்பட்ட வாக்குகள் 6,760. அது கொழும்பு மாவட்டம் ஹெஸ்புவ தேர்தல் தொகுதிக்கான முடிவு.
கொழும்பு மாவட்டம் கொழும்பு மேற்கு தேர்தல் தொகுதிக்கான தேர்தல் முடிவு. ஐக்கிய மக்கள் சக்தி பெற்றுக்கொண்ட வாக்குகள் 16,521. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன பெற்றுக்கொண்ட வாக்குகள் 6,294. ஐக்கிய மக்கள் சக்தி பெற்றுக்கொண்ட வாக்குகள் ஐக்கிய தேசிய கட்சி பெற்றுக்கொண்ட வாக்குகள் 1,143. செலுத்தப்பட்ட மொத்த வாக்குகள் 27,034. செல்லுபடியான மொத்த வாக்குகள் 25,489. நிராகரிக்கப்பட்ட வாக்குகள் 1,545. அது கொழும்பு மாவட்டம் கொழும்பு மேற்கு தேர்தல் தொகுதிக்கான தேர்தல் முடிவு. அடுத்த தேர்தல் முடிவு கொழும்பு மாவட்டம் தெகிவள தேர்தல் தொகுதிக்கான தேர்தல் முடிவு. ஐக்கிய மக்கள் சக்தி பெற்றுக்கொண்ட வாக்குகள் 11,611. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன பெற்றுக்கொண்ட வாக்குகள் 11,244. தேசிய மக்கள் சக்தி பெற்றுக்கொண்ட வாக்குகள் 2,094. செலுத்தப்பட்ட மொத்த வாக்குகள் 43,963. செல்லுபடியான வாக்குகள் 41,434. நிராகரிக்கப்பட்ட வாக்குகள் 2,529. இவை கிடைக்கப்பெற்ற தேர்தல் முடிவுகள். தொடர்ச்சியான தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள். முக்கியமான முடிவுகள் பல பகுதிகளில் இருந்து வெளிவர காத்திருக்கின்றன, வெளிவந்து கொண்டிருக்கின்றன. எதிர்பார்த்த இடங்கள் சிலவற்றில் கடந்த காலங்களில் எந்தெந்த கட்சி தங்களுடைய கோட்டையாக அந்தந்த இடங்களை நிறுவியிருந்தார்களோ அந்தந்த கோட்டைகள் தகர்ந்ததையும் அல்லது இன்னும் சில இடங்களில் அந்தந்த கோட்டைகள் இன்னும் வலுப்பெற்றதையும் காணக்கூடியதாக இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு தமிழர் தரப்பிலே எத்தனை ஆசனங்கள் கிடைக்கப்பெற்றிருக்கிறது, யார் யார் அந்த ஆசனங்களை கைப்பற்றி இருக்கிறார்கள் என்கின்ற எதிர்பார்ப்பு தான் நிறைய பேருக்கு இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அவை கிடைக்கப்பெறுகின்ற வேளையிலும் உடனுக்குடன் அவற்றை நாங்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக காத்திருக்கிறோம். காணொலியினூடாக இப்பொழுது தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியினுடைய ஆசிரியர் சங்க நிர்வாக செயலாளர் திரு மணிசேகரன் அவர்கள் இணைந்து கொள்கிறார். அவரை நாங்கள் வரவேற்றுக் கொள்ளலாம். வணக்கம் மணிசேகரன். வணக்கம். வணக்கம். சரி, அவருடைய காணொலியில் வணக்கம் வணக்கம் அப்படியே அழைப்பில் காத்திருங்கள். உங்கள் ஐவரோடும் நிறைய விடயங்கள் பேசிக்கொள்ள விரும்புகிறோம். முதல்ல தமிழ் தேசிய கூட்டமைப்பில் ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கிறேன். சார், தமிழ் தேசிய கூட்டமைப்பு இந்த தேர்தலில் ஒரு மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்திருப்பதாக இதுவரைக்கும் வந்திருக்கக்கூடிய முடிவுகளுடைய அடிப்படையில் பார்க்கப்பட்டது. நீங்கள் நிறைய கலந்துரையாடல்கள் எல்லாம் நாங்கள் செய்திருக்கிறோம். அப்பெல்லாம் நீங்கள் சொன்னீங்க, இல்லை மக்கள் எங்களோட தான் இருக்கிறார்கள், மக்கள் எங்களுக்கு தான் வாக்களிப்பார்கள் என்று சொல்லி. ஏன் இந்த பின்னடைவு? நிச்சயமாக மக்களின் ஜனநாயக தீர்ப்பை நான் மதிக்கிறேன். இந்த பின்னடைவுக்கு நான் முழுக்க நான் தமிழிசை கட்சி இந்த தலைமைப்படுத்தத்தான் நான் குறை சொல்கிறேன். அவர்களின் தன்னிச்சையான போக்குகள், சமந்தர் ஐயா, மாவசேனராஜா, சுமந்திரன் போன்றவர்கள கருத்துக்கள் எங்களுடைய ஒற்றுமையை பலவீனப்படுத்தி விட்டுது. அதுதான் இந்த பின்னடைவு. மற்றது நாங்கள் தமிழ் தேசியத்துக்குள்ள பிளவுண்டது. மற்றது ஸ்ரீலங்கா பேரினவாதத்துக்கு ஒரு பெரிய வெற்றி என்று நான் சொல்வேன். என்றால் பாசில் ராஜபக்ச அவர்கள் ஒரு திட்டமிட்டு ஒரு இது செய்தவர்கள் என்னென்றால், எக்கச்சக்கமான நீங்கள் இதுவரை காலத்தில் தேர்தலில் இல்லாத அளவுக்கு நீங்கள் வன்னி மாவட்டமாக இருக்கட்டும், யாழ் மாவட்டம், பெட்டிக்குளம் எக்கச்சக்கமான சுயேட்சை குழுக்களை இறக்கினார்கள். அது திட்டமிட்டு என்னென்றால் இந்த டிஎன்ஏ இந்த ஏகபோ இதை முறியடிக்கிறதுக்கு. அதில் அவர்களுக்கு வெற்றி. இப்போ ஸ்ரீலங்கா பேரினவாதத்தை பொறுத்தளவில் இங்கே ஒரு அரசியல் பிரச்சனை இல்லை, இங்கே இருக்கிறது ஒரு பொருளாதார பிரச்சனை என்றதுக்காக இப்படி உதிரி கட்சிகளை கொண்டு வந்தால் இப்போ வியாழேந்திரன் இங்கே வந்துருக்கார், பிள்ளையானாக்கள் வந்துருக்கணும். அங்கால இங்கே யாழ் மாவட்டத்தை எடுத்தீங்கள் என்றால் அங்கஜன் ராமநாதன் இப்படி போன்றதுனால இந்த ஒரு அபிவிருத்தி அரசியலை கொண்டு வந்து இந்த தேசியத்தை மலங்கடிக்கிற இதில் அவர்களுக்கு நீங்க விட்ட பிள்ளையா தானே இருக்கணும். இப்போ நீங்க தேசியத்தை மட்டும் பார்த்து கொண்டு இருந்து அபிவிருத்தியை நீங்க செய்ய விட்டுட்டீங்களா? அபிவிருத்தி வந்து திட்டமிட்டு மலங்கடிக்கப்பட்டது என்னென்றால் அவர்கள் தங்களுடைய பிரதிநிதித்துவத்துக்கெல்லாம் செய்வார்கள். இப்போ எங்கள் அந்த முதலமைச்சர் நிதியம் என்ற ஒன்று நாங்கள் மாகாண சபை இருக்கைகளையும் அது மற்ற மாகாண சபைகளில் அந்த முதலமைச்சர் நிதியத்துக்குரிய பர்மிஷன்கள் கொடுக்கப்பட்டிருந்தது. வடமாகாண சபைக்கு அதை கொடுக்காமல் அவர்கள் மலங்கடித்தவர்கள். ஸ்ரீலங்கா அரசு ஸ்டேட் வந்து எப்பவும் வந்து பார்க்குது, இதுக்குள்ள ஒரு தமிழ் தேசியத்தை முன்னிறுத்துற கட்சிகள் வந்து ஒரு எழுப்பினா தங்களுக்கு அவர் வந்து வடகிழக்கு இளைஞ தாய கோட்பாட்டை சிதறடிக்கணும்ன்றது அவர்களோட நீண்ட கால திட்டம். இது ஸ்ரீலங்கா வந்து ஒரு பௌத்த சிங்கள நாடு என்ற போக்கெல்லாம் அவர்கள் போய்கொண்டிருக்கிறார். அண்மையில் நீங்கள் நடந்த கிழக்கு மாகாண அந்த தொல்பொருள் திணைக்கள இதில் இருக்கட்டும். அதுக்கு பிறகு மஹிந்த ராஜபக்ச அண்மையில் நியமித்தது. இப்போ டக்ளஸ் தேவானந்த அவர் சொன்னார், இல்லை கோதபாய ராஜபக்ச தன்னிட்ட கேட்டது தமிழாக்கள் 2 பேரை தர சொல்லிட்டு. அதே நேரத்தில் ஒரே 1 வீக்கில் திருப்பி மஹிந்த ராஜபக்ச அவர்கள் இன்னும் ஒரு தொல்பொருள் இதை நியமித்தவர் 20 பேரும் சிங்கள பெரும்பான்மை சிங்களாக்கள்.
ஆனால் இவர்கள் அங்கே அரசியலோட எலெக்ட் பண்ணி போயிருந்தாலும் எங்களோட உரிமைகளை காப்பாற்றுறது கஷ்டம்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் இப்போ நீண்ட காலமாக டக்ளஸ் தேவானந்தா எங்களுடைய நிகழ்ச்சிக்கு வந்து கூட செவிகாணிக்கல 26 வருஷமா மக்கள் என்னை அனுப்பி வைக்கிறார்கள், தொடர்ந்து நாடாளுமன்றத்துக்கு போகிறேன் என்ற ஒரு நம்பிக்கையை வெளிப்படுத்தி இருந்தார் தேர்தலுக்கு முதல்ல. இப்போ இந்த தேர்தல் எடுத்து பார்த்தால் பல பகுதிகளில் இபிடிபி அவர்களுக்கான வாக்கு வங்கி வச்சிருந்த இடங்கள்ல அதே மாதிரி இருக்கு. சில இடங்கள்ல வந்து இன்னும் கொஞ்சம் கூடமான யாழ்ப்பாணத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா அங்கேதான் இபிடிபியோட கூட வாக்குகள் எடுத்திருக்கிறேன். நான் இந்த கேள்வி அப்படியே மாற்றம் செய்ய அவங்கள்ட்ட முன்வைக்கலாம்னு நினைக்கிறேன். அங்கஜன் என்பது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய போட்டியாக மாறி இருந்தாரா என்ன? இப்போ இவர் சொன்னார் தமிழ் தேசியத்தை தாண்டி அங்கே பேர்ணவாதத்தினுடைய சக்திகள் வலுப்பெறுவதை நாங்கள் அவதானிக்க முடிந்தது என்று சொல்லி எப்படி பார்க்குறீங்க இந்த கருத்தை? அதே போல் அங்கஜன் உங்களுக்கு போட்டியாளராக மாறி இருந்தாரா? அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் வணக்கம். அதே நேரத்தில் உங்களோட கேள்விக்கு நேரடியாக வருகிறேன். அங்கஜன் நிச்சயமாக எங்களுக்கு ஒரு போட்டியாளர் அல்ல, அதை நாங்கள் உறுதிப்பட சொல்லலாம். ஆனா அதே நேரத்தில் எங்களுடைய வாக்கு வங்கி என்பதும் மக்கள் ஆதரவும் எங்களுடைய வெற்றி வாய்ப்புகளும் மக்கள் மத்தியில வன்னியில யாழ்ப்பாணத்துல 2 இடத்துலையும் எங்களுக்கு ஆசனம் கிடைச்சிருக்குது. யாழ்ப்பாணத்தை பொறுத்தளவில் டிஎன்ஏ பெற்றுக்கொண்ட வாக்குகளை விட கடந்த காலங்களில் டிஎன்ஏக்கு அளிக்கப்பட்டிருந்த வாக்குகளோட ஒப்பிட்டு பார்க்கும்போது 2015 ஒப்பிட்டு பார்க்கும்போது நாங்கள் ஒரு கணிசமான வாக்கு வித்தியாசங்களை எங்களுடைய வளர்ச்சி அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் இப்போ நீங்கள் மறுதளிக்கிறீங்க அங்கஜன் உங்களுக்கு போட்டியாளராக இல்லை என்று சொல்லி. நான் நினைக்கிறேன் இந்த கேள்வி ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவினுடைய அகிலனிடம் முன்வைக்கலாம் என்று சொல்லி. அகிலன், ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவோடு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கு இருக்கக்கூடிய உறவு எல்லோருக்குமே தெரிந்திருக்கக்கூடிய விடயம். இப்போ மார்டின் ஜெயா முன்வைத்திருக்கக்கூடிய கருத்தை எப்படி பார்க்குறீங்க? இபிடிபிக்கு அங்கஜன் ஒரு போட்டியாளராகத்தான் இருந்தாரா அல்லது அங்கஜன் ஒரு போட்டியாளர்? என்னடா இப்போ பொதுவாக பரவலாக பேசப்படுகின்ற ஒரு விஷயம், மக்கள் அபிவிருத்தி நோக்கிய ஒரு அரசியல் இந்த முறை வாக்குகளை செலுத்துவதை காண முடிந்தது என்று சொல்லி, அல்லது இந்த வாக்களிப்புகள் அப்படியான தோற்றப்பாட்டை ஏற்படுத்தி இருக்குன்னு சொல்லி. அப்படி பார்த்தால் டக்ளஸ் அங்கஜன் போன்றவர்கள் சில தங்கள் சார்ந்திருக்கக்கூடிய பிராந்தியங்களில் செய்திருக்கக்கூடிய சில அபிவிருத்தி வேலைகள் தான் அவர்களுக்கான இந்த வாக்கு வங்கியாக மாறி இருக்கிறது என்றும் டக்ளஸினுடைய வாக்குகளை அங்கஜன் பிரித்திருக்கிறார் என்கின்ற ஒரு கருத்தும் இருக்கிறது. எப்படி பார்க்குறீங்க? அது உண்மைதான். ஏனென்றால் மக்கள் தங்களுடைய தேவைகள் என்றது ஒன்று இதுவரை காலமும் நிறைவேற்றப்படாமல் இருக்கிறது. நாங்கள் அரசியல் தான் இதுவரை பேசிக் கொண்டிருக்கிறோம் எல்லாமல் மக்களுடைய பிரச்சனைகளோ அல்லது இங்க போராடி இழந்த பாதிக்கப்பட்டவங்களுடைய வாழ்வாதாரங்களை பற்றியோ பேச்சோட தான் இருந்திருக்கிறது. எதுவும் செயல்பாட்டுக்கு வரவில்லை. இங்க இருக்கிற மக்களுடைய பிரச்சனைகள் அவங்களுடைய சுய வாழ்வாதாரங்களை அபிவிருத்தியை முன்னெடுக்காவிட்டால் அடுத்து நாங்கள் பேசுவதற்கு இங்க எதுவுமே இருக்காது. ஆகவே மக்கள் தங்களுடைய பிரச்சனைகளை அவர்கள் முன்வைப்பதற்கு ஆன ஒரு அபிவிருத்தி தான் ஜனாதிபதி எலெக்ஷனிலும் சரி இந்த தேர்தலிலும் சரி இந்த அபிவிருத்தி என்ற ஒன்றால்தான் அங்கஜன் அவர்களுக்கு கூடுதலான மக்கள் வாக்களித்தார்கள் எல்லாமல் இதே போட்டி என்று நாங்கள் பார்ப்பதற்கில்லை, அபிவிருத்தி தான் உண்மை. என்ன மாதிரியான அபிவிருத்தி அங்கஜனிடம் இருந்து அப்படி மேற்கொள்ளப்பட்டது? இப்படி ஒரு வாக்கு வங்கி அல்லது இப்படி ஒரு வாக்கை அவர் பெறுவதற்கு இல்லை, அவர் தனது கனவு யாழ் என்ற ஒரு திட்டத்தினூடாக அபிவிருத்திகள், பொருளாதார அபிவிருத்தி மற்றும் வேலை இல்லாதவர்கள் சுய வேலை செய்வதற்கான திட்டங்கள் என்று பல விஷயங்களை அவர் முன்வைத்திருக்கின்றார். அந்த விஷயங்கள் தான் ஏற்கனவே முதல் ஜிஆர் அவர்களும் அதே திட்டங்களை தான் முன்வைத்தவர். அதாவது ஒவ்வொரு சுய மனிதனும் தன்னுடைய சுயத்தால வளர வேணும், அப்படி வளர்வதற்கான சாத்தியக்கூறுகள் இங்கு இருக்கின்றன. ஆனால் இதுவரை இருந்த அரசியல்வாதிகள் அவர் ஜிஆரோடு நாங்கள் சந்திக்கும் போது கூட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஒன்றை முன்வைத்திருந்தார். அதாவது முஸ்லீம் தலைமைகள் யார் அரசியலில் வந்தாலும் அவர்களோடு இணைந்து ஏதோ ஒரு அமைச்சை பெற்று தங்களுடைய மக்களை வளப்படுத்தி இருந்தார். ஆனால் எங்களை பொறுத்தவரை இங்கு எந்த தமிழ் ஆக்களும் தமிழ் அரசியல்வாதிகளும் அமைச்சை பெறவோ மக்களை வளப்படுத்தவோ அல்லது மக்களுடைய அபிவிருத்தியை முன்னெடுத்து செல்வதையோ அக்கறை செலுத்தியதாக தெரியவில்லை. இல்ல, நீங்க அமைச்சு பதவியை பெற வேண்டும், மக்களுடைய அபிவிருத்தி செய்ய வேண்டும், மக்களை வளப்படுத்த வேண்டும் என்று நீங்க சொல்றீங்க. ஏன்னா நீங்க அது மாதிரியான ஒரு அரசியல் வரலாற்றை கொண்டிருக்கக்கூடிய ஒரு நீங்க. அதே மாதிரி தான் கடந்த காலங்களில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகளும் ஒரு ஒத்தோடக்கூடிய ஒரு அரசியல் அரசியல் கிட்டத்தட்ட ஒரு பங்காளியா இருந்ததுனால பல அபிவிருத்திகளை செய்தார்கள். இந்த முறை கிட்டத்தட்ட ஜெயிலுக்குள்ள இருந்து கொண்டே வெற்றி பெறக்கூடிய ஒரு நிலையை பிள்ளையான் வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அதற்கான ஒரு மிகப்பெரிய காரணமா இதுதான் சொல்லப்பட்டு கொண்டிருக்கு. மணிசேகரன், எனக்கு ஒரு சின்ன தெளிவுபடுத்தல சொல்லுங்க. இப்ப
அரசோடு ஒத்தியங்கினால் மாத்திரம்தான் மக்களுக்கான அபிவிருத்தி அங்கே இருக்கக்கூடிய கட்சிகள் செய்ய முடியும். அரசோட இணங்காமல் மக்களுக்காக தேசியத்தை மாத்திரம் அல்லது தேசிய நீரோட்டத்தில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய கட்சிகளுக்கு அபிவிருத்திக்கான வாய்ப்புகள் கிடைக்காது. இப்படி கருத முடியாது. நான் எங்களை பொறுத்தவரை கடந்த காலங்கள்ல மாகாண சபையை 2008 பொறுப்படுத்துல இருந்து ஒரு இணக்க அரசியலை நோக்கி போனாங்க. அதனூடாக செய்தாங்க. இங்க இருக்கின்றவர்கள் வந்து தேசியத்தை மட்டும் பேசிக்கொண்டு அதோட நிறுத்தி கொண்டதன் காரணமாகத்தான் அவங்க சில விடயங்களை, உதாரணமாக கல்முனை பிரதேச செயலகத்தை நடாட்சி அரசாங்கத்தில் அவர்கள் செய்திருக்கலாம். அதுக்காக அவங்களுக்கான உறவு இருந்தது. மக்களுக்கு தேவையான விடயங்களை கொண்டு செல்ல வேண்டிய ஒரு சூழல் இருந்தது. இவ்வளவு காலம் இருந்தவர்கள் அதற்கான வாய்ப்பை அரசாங்கத்தை இணைந்து பயன்படுத்தவில்லை என்றது பெரிய ஒரு அதிருப்தி இந்த மக்களிடம் இருந்தது. ஆனால் கிழக்கப்பட்ட வரையில் காணொலியின் ஒலி யாழ்ப்பாணத்துடைய அளவு கொள்வோரு மட்டக்களப்புடைய அளவு கொள்வோரு யாழ்ப்பாணத்தில் தொடர்ச்சியாக 2க்குமான வாக்களிப்பு முறை இருந்தது. டக்ளஸோ அங்கஜனோ விஜயகலாவோ ஒரு பக்கம் வெற்றி பெற்றுக் கொண்டு அபிவிருத்தியை செய்து கொண்டிருக்க, தமிழ் தேசிய கூட்டமை இன்னொரு பக்கம் இருந்து கொண்டது. கிழக்க பொறுத்தவரையில் முற்றுமுழுதாக தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு தான் மக்கள் ஆதரவு தெரிவித்திருந்தார்கள். அவர்கள் தான் இரண்டையும் செய்வார் என்ற நம்பிக்கை இருந்தது. ஆனால் அந்த வெறுப்பு தான் இப்படி மாறி இருக்கிறது. அவை ஏன் செய்யல என்றதை நாங்க பேச போறோம். ஆனால் அதுக்கு முதல்ல நிலா நின்று காத்திருக்கிறீங்க. அதே கேள்விதான் உங்கள்கிட்ட. அரசோட ஒத்தோடினால் மாத்திரம்தான் மக்களுக்கான அபிவிருத்திக்கான வாய்ப்பு கிடைக்குமா? ஏனென்றால் அரச இயந்திரத்தில் நீங்க தான் கடந்த நிகழ்ச்சியில சொன்னீங்க, வடமாகாண சபை ஒரு அரச நிர்வாக கட்டமைப்பு, அதுல இருந்து கொண்டே வடமாகாண முதலமைச்சர் அபிவிருத்தி செய்யறதுக்கான நிதி கிடைக்கல என்ற ஒரு கருத்துண்டை நீங்க முன் வச்சிருந்தீங்க. எப்படி பாக்குறீங்க இப்ப இந்த கருத்துக்களை? நிச்சயமாக இப்போ இது என்னன்னு சொன்னால் இந்த அரசோடு ஒத்தோடுதல் என்பது தமிழ் மக்களின் அபிவிருத்தியை உருவாக்கும் என்ற ஒரு தோற்றப்பாட்டை கடந்த 10 வருடமாக எமது தமிழ் தலைமைகள் மிகச்சரியாக செய்திருக்கிறார்கள். அதன் வெளிப்பாடாகத்தான் இப்போது எவ்வாறு சிங்கள ராஜதந்திரத்துடன் இணைந்து செயற்படும் மனிதர்கள் வெற்றி பெற்றிருக்கின்றார்களோ என்பதை நாம் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இப்போ ஒட்டுமொத்தமா யாரு அகிலன் இந்த தமிழ் கட்சிகளை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாரும் சொல்லிக்குள்ள அரசோட ஒத்தோடினால் மாத்திரம்தான் அந்த அரசாங்கம் தமிழ் மக்களுக்கான அபிவிருத்தியை செய்யும் என்று சொல்லினோம். எனக்கு ஒரு விஷயம் விளங்கல. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவோ அல்லது ஸ்ரீலங்கா மத்தியில் அமைக்கப்படக்கூடிய நீங்கள் சார்ந்து இருக்கக்கூடிய அரசாங்கம் என்றது இந்த ஸ்ரீலங்காவுடைய அரசாங்கம் வெறுமனே சிங்கள மக்களுக்கான ஒரு அரசாங்கம் தானே அப்படின்னா வெளிப்படையா சொல்லுங்கள். அது கொஞ்சம் இல்லை இல்லை இல்லை. அப்போ ஏன் உங்களோட ஒத்தோடு இல்லைன்ற அபிவிருத்தி நீங்க செய்ய மாட்டேங்கிற ஒரு நிலைப்பாடு வருது? நிச்சயமாக நிச்சயமாக அவர்கிட்ட கேள்வி சொல்லுங்க. என்னென்று சொன்னால் ஒரு ஒரு மாய ஒன்றில் இருந்து கொண்டுதான் மக்கள் கோட்டாபாய ராஜபக்ச அவர்களை பார்க்கிறார்கள் இல்லாமல் அவர் இந்த 10 வருடங்களுக்குள் அவருடைய சிந்தனை போக்குகள் இருந்து பல விடயங்கள் மாறிவிட்டன. அவருடைய சிந்தனை சுய தேசத்தின் அபிவிருத்தியும் மக்களது இன ஒற்றுமையும் தான். ஆனால் எப்படி இராணுவ கட்டமைப்பில் இருந்தவர்கள் எல்லாரையும் சிவில் சமூகத்துக்குள்ள கொண்டு மக்களை ஒடுக்கிறது தான் சமூகத்துக்கானதான். ஒடுக்குதல் என்றது ஒன்று இல்லை. ஆனால் சில விடயங்களை நாங்கள் கொஞ்சம் யோசிக்க வேண்டும். இல்ல யோசிச்சதாலதான் கேட்கிறோம். அப்ப கோட்டாபய ராஜபக்சவனுடைய அரசாங்கம் தமிழ் மக்களுக்கு எல்லாத்தையும் நல்லது செய்வதுன்னு நீங்க ஒத்துக்கொள்வீங்களா? இல்ல, இங்க அப்படி பிரச்சனைகள் எதுவும் இல்லை. ராணுவ ரீதியான பிரச்சனைகள் என்று தற்போது எதுவுமே கிடையாது. ஆனா சில பிரச்சனைகளாக உருவாக்கி கொண்டு இருக்கிறோம். நாங்களும் அதுல பங்காளிகளாக இருக்கிறோம். என்னென்ன பிரச்சனைகளை உருவாக்குறோம், எது யார் உருவாக்குறாங்கன்றதெல்லாம் பேசிக்கொள்ளும். அதற்கு முதல் இப்பொழுது எங்களுடைய யாழ் கலையகம் அல்லது யாழ்ப்பாணத்தில் இருந்து யாழ்ப்பாணத்தினுடைய தற்போதைய நிலவரம் தொடர்பாக இணைந்து கொள்கிறார்கள் எங்களுடைய செய்தியாளர்கள். பார்க்கலாம். இல்ல, அப்படி சொல்லுவதற்கான பிரச்சனைகள் இல்லை. வணக்கம். தற்போது நடைபெற்று முடிந்திருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் யாழ் மாவட்டம் தேர்தல் தொகுதியில் தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியிலேயே போட்டியிட்டு முதன்மை வேட்பாளராக இருக்கின்ற முன்னாள் வடமாகாண முதலமைச்சர் CV விக்னேஸ்வரன் ஐயாக்கான ஒரு வாய்ப்பு இருப்பதாக, ஒரு ஆசனம் இருப்பதாக இன்னும் உறுதிப்படுத்தப்படாத முடிவுகள் வெளியாகி இருக்கின்றது. இருந்தாலும் தொடர்ச்சியாக அதனுடைய இறுதியான முடிவு வரும் வரையும் நாங்கள் பொறுத்திருக்க வேண்டும். 7 ஆசனங்களே ஒரு ஆசனங்களை இந்த கூட்டணி பெற்றுக்கொள்ளும் என்கின்ற நிலை, வெற்றி வாய்ப்பு உறுதிப்படுத்தப்பட்டாலும் கூட முடிந்த முடிவாக இது இல்லை என்பதுதான் குறிப்பிடத்தக்கது. தற்போது நாங்கள் அவருடைய இல்லத்தின் முன்பாகத்தான் உங்களுக்கு இன்று இந்த செய்தியை வழங்கி கொண்டிருக்கின்றோம். தொடர்ச்சியாக இணைந்திருங்கள். நாங்கள் தொடர்ந்தும் இது சார்ந்த விடயங்களை தொடர்ச்சியாக உங்களுக்கு வழங்குவதற்காக தயாராக இருக்கின்றோம். இணைப்பில் இணைந்திருந்த ரெமி மற்றும் ஒளிப்பிரியன் அவர்களுக்கு நன்றிகளை கூறிக்கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.
அது திவாகர் உள்ளிட்ட குழுவினர் இணைந்திருந்தார்கள். யாழ்ப்பாணத்துடைய கள நிலவரம் தொடர்பான யார் வெற்றி பெறுகின்றார், வாக்களிப்பினுடைய எண்ணிக்கை என்பது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. எனவே அது கிடைக்கின்ற வேளையில் உடனுக்குடன் அந்த தகவல்களை கொண்டு வருவதற்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம். அகிலனோட பேசிக் கொண்டதும் அகிலன், இப்போ சாம் இங்கே ஒரு குற்றச்சாட்டு முன்வைத்திருந்தார். இந்த தொல்பொருளியல் துறை சார்ந்த விடயங்கள் அல்லது நிர்வாக கட்டமைப்புகள் அமைக்கப்படுகின்ற வேளையில் முழுக்க சிங்களவர்கள் இருக்கிறார்கள். சிங்களவர்கள் எல்லாருக்கும் தமிழர்களுடைய முழுமையான பிரச்சனை தெரியுமாண்டா ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி இருக்கு. அதே மாதிரி கோயில்கள் தொடர்ந்து அழிக்கப்படுது. தொல்பொருளியல் துறையை வச்சுக்கொண்டு தமிழ் மக்களுடைய வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள் எல்லாம் அபகரிக்கப்படுகின்றன. இன்னொரு பக்கத்தில் இந்த தமிழ் மக்கள் எல்லாருமே சிங்கள மக்கள் பெறக்கூடிய அவ்வளவு அபிலாஷைகளையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை இந்த கோட்டாபய அரசாங்கம் ஏற்படுத்தி கொடுத்து இருக்கா? ஏற்றுக்கொள்வீங்களா நீங்க அதை? கோட்டாபய அரசாங்கம் அப்படி நான் சொல்வதற்கு இல்லை. என்ன காரணம் என்று சொல்லி ஏற்றுக்கொள்ளுதா இல்லை, அதை சொல்லுங்க முதல்ல. இல்லை 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 சொன்னால் பதில் சொல்ல விடுங்க, அதுக்கு பிறகு நீங்க வாங்க சொல்லுங்க. அதுல என்றால் நாங்கள் அனைவருமே இலங்கையினுடைய ஒரு ஜனநாயக குடிமக்கள். அந்த விடயத்தை ஜிஆர் அவர்களும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இங்க இருக்கிற பிரச்சனை என்னென்றால் ஒவ்வொரு மனிதர்களும் தங்களுடைய உணர்வுகளை தவறுதலான புரிதல்கள் ஊடாக இனத்துவேஷத்தை பேசிக்கொண்டு ஒரு அரசியல் தீர்வு காண்பது என்பது சாத்தியமில்லாத ஒன்று. ஒரே ஒரு விஷயம் நீங்க சொல்லுங்க, தமிழ் மக்கள் இந்த அரசாங்கம் செய்ததுல தமிழ் மக்கள் தவறாக புரிந்து கொண்ட விடயமா ஒரே ஒரு விஷயம் எனக்கு சொல்லுங்க. தவறாக புரிந்து கொண்ட விடயம் என்று நான் சொல்றதுக்கு இல்லை. ஆனா நீங்க தான் சொன்னீங்க. இல்ல நீங்க தான் இப்ப சொன்னீங்க புரிந்து கொண்டதால தான் இவ்வளவு பிரச்சனை வேண்டாம். அப்ப நீங்க தான் சொல்லணும் என்னத்தை புரிஞ்சு கொண்டாங்க தமிழ் மக்கள். அப்படி தவறாக மக்கள் வழிநடத்தப்பட்டிருக்கின்றார்கள். இது வழிநடத்தப்பட்டிருந்தால் அப்படி என்ன விஷயத்துக்கு வழிநடத்தப்பட்டார்கள் அதை சொல்லுங்க. அதாவது ஒரு சிங்கள தமிழ் இனவாதம், இந்த மாதிரி பிரதேசவாதங்கள் மற்றும் அது சார்ந்த தனிநாட்டு பிரச்சனைகள், இது சார்ந்துதான் கடந்த போராட்ட காலம் வரை மட்டுமல்ல அதுக்கு பிறகும் அது சார்ந்த சிந்தனைகள் தான் ஓடிக்கொண்டிருக்கிறது. சரி, அகிலன் குறிப்பிடுற இந்த விஷயத்த நிலா நீங்க சொல்லுங்க. தமிழ் சிங்கள பிரிவினை என்றது பிரதேசவாதம் என்பது வழிநடத்தப்படுகிறதா அல்லது உண்மையாக அங்கே இருக்கா? இல்லை, நிச்சயமாக உண்மையாக இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் நீங்கள் இந்த இவர்கள் சொல்லுவது போல சிங்கள இனவாதம் இல்லை என்று சொன்னால் 1956ஆம் ஆண்டு தனி சிங்கள சட்டம் கொண்டு வர வேண்டிய ஒரு தேவைப்பாடு இல்லை. அரசியல் ஜாப்பானது பௌத்த மதத்துக்கு முதன்மையானது என்று சொல்ல வேண்டிய தேவைப்பாடும் அங்கில்லை. வடக்கில் கிழக்கில் ஏற்கனவே வடக்கு கிழக்கு என்று ஒன்றாக இருந்த மாகாணங்களை ரெண்டாக பிரிக்க வேண்டிய தேவைப்பாடும் இல்லை. அபிவிருத்தி மட்டுமே உங்களுக்கு போதும், அதையும் நாம் தருவதைத்தான் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்ல வேண்டிய நிலைப்பாடும் அங்கில்லை. ஆகவே அங்கே இரு இனங்கள் இருக்கின்றது என்பதும் உண்மை, அங்கே இனங்களுக்கான மிகப்பெரிய பிரச்சனை இருக்கின்றது என்பதும் உண்மை. அதற்காக கடந்த காலங்களில் ஒத்தோடிய அரசியல் செய்த, மறைமுகமாக நான் ஏற்கனவே கூறியது போல சிங்களவர்களுக்கு ஆதரவாக செயற்பட்ட சுமந்திரன், சம்பந்தன், மாவை, செல்வம் அடைக்கலநாதன், அதாவது பழைய அனைத்து தமிழ் அரசியல்வாதிகளினதும் தவறுகளும் அவர்களின் வழிநடத்தல்களும் தான் இன்று சிங்கள பேரினவாதம் இவ்வாறு வெற்றி பெற்றிருக்கிறதுக்கு காரணம் என்பதை நான் ஆணித்தரமாக நல்ல விஷயம். ஆணித்தரமா இவ்வளவு தெளிவா பேசுறீங்க. இதை கொஞ்சம் தேர்தலுக்கு முதல் உங்களுடைய கட்சி கொஞ்சம் தெளிவா புரிஞ்சிருக்கலாமோன்னு தோணுது. எப்படின்னா இன்றைக்கு அங்கஜனும் சரி, டக்ளஸும் சரி, பிள்ளையானும் சரி வந்ததுக்கு நீங்க உங்களுடைய கட்சி போன்றவர்கள் எதிர்ப்பு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறீங்க. தேசியத்தை தாண்டி அபிவிருத்திகளை போயிட்டு அதுக்கு வழிவிட்டதை நீங்க தானே. நீங்க பிரிஞ்சு போய் தனிய நின்று வாக்குகளை சிதறடிச்சதால தான் இன்றைக்கு இது போன்ற தமிழ் தேசியத்துக்குள்ள நிற்காமல் அது வடக்கு கிழக்கினுடைய கட்சிகள் அடையாளப்படுத்தாத கட்சிகள் உங்களை நான் குறுக்கிடுவதற்கு மன்னித்து பதில சொல்லுங்க. வடமாகாணத்தை பொறுத்தவரையில் விக்னேஸ்வரன் தானாக வெளியில் செல்லவில்லை, அவர் வெளியேற்றப்பட்டார். எப்படி வெளியேற்றப்பட்டார்? நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டு வந்து நீங்கள் வெளியேறுங்கள் என்று சொல்லி யார் வெளியேற்றினது? அப்ப வெளியேற்றலைன்னா தமிழ் தேசிய கூட்டமைப்பு செய்த அத்தனையும் பொறுத்து கொண்டு அதுக்குள்ள இருந்திருப்பார். நம்பிக்கையில பிரேரணையில அவர் தோற்கடிக்கப்பட்டவர். ஒரு நிமிஷம் பொறுத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் அனைவரும் செய்த தவறுகள் தான் இன்றைக்கு சிங்கள கட்சிகள் வெற்றி பெற்றிருக்கின்றது. உங்களால் சொல்ல முடியுமா? இப்போது ஜாழ் மாவட்டத்தை பொறுத்தவரையில் முதலாவதாக வந்து கொண்டிருக்கிறது ஸ்ரீதரன். ஸ்ரீதரன் எப்போது தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள் வந்தார்? 2010ஆம் ஆண்டு வந்தவர். அதுக்கு பிறகு இப்போ சசிகலா அக்கா நிக்கிறார். ரவிராஜ் அண்ணாவை சொல்லிக்கொண்டு கொஞ்சம் பாருங்க, நான் முடிச்சு முடிய நீங்க கதைங்க. சசிகலா அக்கா இருக்கிறார். அடுத்தது சித்தார்த்தன் வந்திருக்கிறார். வவுனியா மாவட்டத்தில் அதிகளவான, அதாவது அமிர்தலிங்கத்தில் இருந்து அமிர்தலிங்கத்தோட சேர்ந்து அரசியல் செய்த சித்தார்த்தன் புரோட் இயக்கமானது
1990ஆம் ஆண்டிலிருந்து வரலாறு எல்லாம் நிறைய பார்த்துட்டோம். 2000ஆம் ஆண்டு தற்காலத்துல என்ன பிரச்சனை? இப்ப வெளியில போனாரா இல்லையான்றதா இப்ப பிரச்சனை. இவர்கள் கூட சிங்களவர்களுக்கு ஆதரவானவர்கள் தான். விளங்குதா? இப்ப தமிழ் தேசிய கூட்டமைப்பிலிருந்து சித்தார்த்தன் ஐயா நாளைக்கு வெற்றி பெற்றால் கூட அவர் ஆரம்பத்திலிருந்து சிங்களவர்களுக்கு ஆதரவானவர். பிரேமச்சந்திரன் மஹிந்த அமைச்சரவையில செக்ரட்டரியா இருந்தாரா? யாரு? உங்களோட பிரேமச்சந்திரன், உங்களோட கூட்டணியில இருக்கிற பிரேமச்சந்திரன். ஸ்ரீ பிரேமச்சந்திரனை நீங்கள் மண்டியன் குழு என்று தானே நீங்கள் விமர்சித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் தான் அவர்களை வெளியேற்றியதன் பலனாக இவர்கள் வந்து அவர்கள் வெளியேறினார், நாங்கள் வெளியேறல. உங்களோட ஒரு நிமிஷம் நீங்க விளங்கிக் கொள்ளுங்க. இன்னைக்கு நான் அன்றைக்கும் சொன்ன மாதிரி தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள்ள என்றைக்கு சுமந்திரன் வந்தாரோ, சுமந்திரன் சரி, எனக்கு ஒரு கேள்வி. இப்போ உங்களோட பாதைக்கு நான் வாரேன். நீங்க சொல்ற மாதிரி வெளியேற்றினே வச்சுக்கொள்ளுவோம். சரி, அது ஒரு வேற விவாதம், வச்சுக்கொள்ளுவோம். வெளியேற்ற இல்லை என்று சொன்னா விக்னேஸ்வரன் அப்ப தமிழ் தேசிய கூட்டமைப்புல தொடர்ந்து இருந்திருப்பாரு. வெளியேற்றவில்லை என்று சொல்லிச்சிருந்தால் எப்படி மாற்றங்களை உருவாக்க முடியும் என்று தான் பார்க்க முடியும். அதாவது அன்று விக்னேஸ்வரன் கூறியது போல வடமாகாண சபையில இருக்கும் போதே அதிருப்தி சம்பந்தனுக்கும் விக்னேஸ்வரனுக்கும் சுமந்திரனுக்கும் இடையில வந்துட்டது. என்ன மாற்றங்கள் மட்டும் வரவில்லை. ஒரு நிமிடம் பொறுத்துக்கொள்ளுங்கள். அங்கு இருந்த அனைவரும் தம் இடத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒருவரை ஓரம் கட்டினார்கள். அதைத்தான் விக்னேஸ்வரனும் செய்திருக்கிறார். இல்லை எப்படி நீங்கள் சொல்ல முடியும்? கஜேந்திரகுமாரோட உங்களுக்கு பாக்கியத மாதிரி கஜேந்திரகுமாரோட சேர மாட்டேன்னு சொல்லி அவர் சொன்னாரா? இல்ல கஜேந்திரகுமார் வெளியில போனாரா? கிடைக்கப்பட்டிருக்கிறது. தேர்தல் முடிவுகளை அறிவிக்க எங்களுடைய விசேட கலையகத்துக்கு நாங்கள் நகர்கிறோம். ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற தேர்தல் 2020 தற்போது கிடைக்கப்பெற்ற சில தேர்தல் முடிவுகள். மட்டக்களப்பு மாவட்டம் பட்டிருப்பு தேர்தல் தொகுதிக்கான தேர்தல் முடிவு. இலங்கை தமிழரசு கட்சி பெற்றுக்கொண்ட வாக்குகள் 26,498. தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி பெற்றுக்கொண்ட வாக்குகள் 16,308. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன பெற்றுக்கொண்ட வாக்குகளின் எண்ணிக்கை 7,671. தமிழ் மக்கள் தேசிய கூட்டணி பெற்றுக்கொண்ட வாக்குகளின் எண்ணிக்கை 3,525. செலுத்தப்பட்ட மொத்த வாக்குகள் 68,310. செல்லுபடியான மொத்த வாக்குகள் 63,546. நிராகரிக்கப்பட்ட வாக்குகள் 4,764. அது மட்டக்களப்பு மாவட்டம் பட்டிருப்பு தேர்தல் தொகுதிக்கான தேர்தல் முடிவு. வவுனியா மாவட்டம் வவுனியா தேர்தல் தொகுதிக்கான தேர்தல் முடிவு. இலங்கை தமிழரசு கட்சி பெற்றுக்கொண்ட வாக்குகள் 22,849. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன பெற்றுக்கொண்ட வாக்குகளின் எண்ணிக்கை 12,696. ஐக்கிய மக்கள் சக்தி பெற்றுக்கொண்ட வாக்குகள் 11,170. செலுத்தப்பட்ட மொத்த வாக்குகள் 87,371. செல்லுபடியான மொத்த வாக்குகள் 81,242. நிராகரிக்கப்பட்ட வாக்குகள் 6,129. அது வவுனியா மாவட்டம் வவுனியா தேர்தல் தொகுதிக்கான தேர்தல் முடிவு. மொனராகல மாவட்டத்துக்கான முழுமையான தேர்தல் முடிவு கிடைக்கப்பெற்றுள்ளது. 6 ஆசனங்கள் பகிரப்பட்ட தேர்தல் மாவட்டத்தில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன பெற்றுக்கொண்ட வாக்குகள் 2,08,193 வாக்குகளை பெற்று 5 ஆசனங்களை கைப்பற்றியுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தி 54,147 வாக்குகளை பெற்று ஒரு ஆசனத்தை கைப்பற்றியுள்ளது. தேசிய மக்கள் சக்தி 11,429 வாக்குகளை பெற்றுள்ளது. எந்தவிதமான ஆசனங்களையும் கைப்பற்றிக் கொள்ளவில்லை. அது மொனராகல மாவட்டத்துக்கான முழுமையான தேர்தல் முடிவு. பொலனறுவ மாவட்டத்துக்கான முழுமையான தேர்தல் முடிவு கிடைக்கப்பெற்றுள்ளது. 5 ஆசனங்கள் பகிரப்பட்ட தேர்தல் மாவட்டத்தில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன பெற்றுக்கொண்ட வாக்குகள் 1,80,847. 4 ஆசனங்களை கைப்பற்றியுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தியை பொறுத்தவரைக்கும் 47,781 வாக்குகளை பெற்று ஒரு ஆசனத்தை கைப்பற்றியுள்ளது. தேசிய மக்கள் சக்தி 6,792 வாக்குகளை பெற்றுள்ளது. ஐக்கிய தேசிய கட்சி 6,525 வாக்குகளை பெற்றுள்ளது. செலுத்தப்பட்ட மொத்த வாக்குகள் 2,61,539. செல்லுபடியான வாக்குகள் 2,45,519. நிராகரிக்கப்பட்ட வாக்குகள் 16,020. அது பொலனறுவ மாவட்டத்துக்கான முழுமையான தேர்தல் முடிவு. மற்றொரு தேர்தல் முடிவு கம்பகா மாவட்டம் வத்தல தேர்தல் தொகுதிக்கான தேர்தல் முடிவு. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன பெற்றுக்கொண்ட வாக்குகள் 47,230 வாக்குகள். ஐக்கிய மக்கள் சக்தி 34,706 வாக்குகள். தேசிய மக்கள் சக்தி பெற்றுக்கொண்ட வாக்குகள் 3,740. ஐக்கிய தேசிய கட்சி பெற்றுக்கொண்ட வாக்குகள் 2,138.
செலுத்தப்பட்ட மொத்த வாக்குகள் 96,676. செல்லுபடியான மொத்த வாக்குகள் 90,003. நிராகரிக்கப்பட்ட வாக்குகள் 6,673. அது கம்பகா மாவட்டம் மத்தள தேர்தல் தொகுதிக்கான தேர்தல் முடிவு. மற்றொரு தேர்தல் முடிவு கம்பகா மாவட்டம் அதங்கல தேர்தல் தொகுதிக்கான தேர்தல் முடிவு. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன பெற்றுக்கொண்ட வாக்குகள் 62,674. ஐக்கிய மக்கள் சக்தி பெற்றுக்கொண்ட வாக்குகள் 21,324. தேசிய மக்கள் சக்தி பெற்றுக்கொண்ட வாக்குகள் 4,675. செலுத்தப்பட்ட மொத்த வாக்குகள் 1,01,331. செல்லுபடியான மொத்த வாக்குகள் 95,169. நிராகரிக்கப்பட்ட வாக்குகள் 6,162. இது கம்பவா மாவட்டம் அதுதங்கல தேர்தல் தொகுதிக்கான தேர்தல் முடிவு. மற்றொரு தேர்தல் முடிவு கண்டி மாவட்டம் அவகட்ட தேர்தல் தொகுதிக்கான தேர்தல் முடிவு. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன பெற்றுக்கொண்ட வாக்குகள் 27,733. ஐக்கிய மக்கள் சக்தி பெற்றுக்கொண்ட வாக்குகள் 16,963. ஐக்கிய தேசிய கட்சி பெற்றுக்கொண்ட வாக்குகள் 1,437. செலுத்தப்பட்ட மொத்த வாக்குகள் 54,131. செல்லுபடியான வாக்குகள் 49,693. நிராகரிக்கப்பட்ட வாக்குகள் 4,438. அது ஹண்டி மாவட்டம் அவகட்ட தேர்தல் தொகுதிக்கான தேர்தல் முடிவு. குருநாகல் தேர்தல் மாவட்டத்தில் நிகவரட்டிய தேர்தல் தொகுதிக்கான தேர்தலில் முடிவு கிடைக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன பெற்றுக்கொண்ட வாக்குகள் 43,882. ஐக்கிய மக்கள் சக்தி பெற்றுக்கொண்ட வாக்குகள் 18,499. தேசிய மக்கள் சக்தி பெற்றுக்கொண்ட வாக்குகள் 2,285. செலுத்தப்பட்ட மொத்த வாக்குகள் 70,651. செல்லுபடியான மொத்த வாக்குகள் 67,073. நிராகரிக்கப்பட்ட வாக்குகள் 3,578. இவை எங்களுக்கு கிடைக்கப்பட்ட தேர்தல் முடிவுகள். தொடர்ச்சியான தேர்தல் முடிவுகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழோடு இணைந்திருங்கள். தேர்தல் முடிவுகள் என்பது உண்மையில் தமிழர் பிரதேசங்கள் பலவற்றிலே இப்பொழுது தெற்கினுடைய பிரதான கட்சிகள் பல தங்களுடைய வாக்குகளினுடைய எண்ணிக்கை அதிகரித்திருப்பதையும் இந்த முடிவுகளின் வாயிலாக நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கிறது. இருந்தாலும் இந்த தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி சார்பாக ஒரு கேள்வி ஒன்று இருக்கிறது. மணிசேகரன், பிள்ளையான் குற்றச்சாட்டுக்கு உள்ளாகி சிறைவாசம் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலையிலும் தமிழ் மக்கள் விடுதலை புலிகளுடைய கட்சி எப்படி இந்த வெற்றி வாய்ப்பை பெற்றிருக்கின்றது? என்ன காரணம் என்று நம்புறீங்க நீங்க? பிள்ளையான் அவர்கள் குற்றச்சாட்டு என்று சொல்லி அது ஒரு சதி முயற்சி. மக்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. தான் இறங்கி பிரச்சாரம் செய்யாமல் ஒன்றுமே செய்யாமல் உள்ளுக்குள் இருந்து கொண்டு இருக்க இன்றைக்கு மட்டக்களப்புடைய தேவைப்பாடு என்னன்னு சொன்னால் பிள்ளையான் மாதிரி ஆளுமையில் ஒரு அரசியல் தலைமைத்துவம் தேவை என்பதை உணர்ந்திருக்கிறார்கள். அதனுடைய வெளிப்பாடும் மக்களுடைய மாற்றமும் தான். நாங்கள் எதிர்பார்த்ததை விட ஒரு 40,000 45,000 வாக்குகளை பெற்றுக்கொள்ளலாம் என்ற எதிர்பார்ப்பு தான் நாங்கள் இருந்தோம். கடந்த உள்ளாட்சி தேர்தலில் இருந்து கொண்டு அதனையும் விட ஒரு பாரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. மக்களுடைய அரசு உத்தியோகர்களாக இருந்தாலும் சரி, ஏனைய பொதுமக்களாக இருந்தாலும் சரி, பிள்ளையான் உள்ள ஆளுமையில் ஒரு தலைமைத்துவத்தினுடைய தேவைப்பாடு இன்றைக்கு மட்டக்களப்பிலே ஏற்பட்டுள்ளது. அது என்ன, அதை கொஞ்சம் தெளிவுபடுத்துங்க. தலைமைத்துவம், அரசியல் பாராளுமன்றம் என்பது வேறு, மட்டக்களப்புக்கான தலைமைத்துவம் என்பது வேறு. நாங்கள் எதிர்நோக்கின்ற பிரச்சனைகளுக்கு ஒரு திராணியுடன் நின்று கொடுக்கக்கூடிய சூழல் தங்களுக்கு ஏற்பட்டுள்ளது. அதனை நிவர்த்தி செய்யக்கூடிய நபர் யார் என்று மக்கள் தேடிக்கொண்டிருக்கின்ற வழியில் பிள்ளையானவர்களை இனம் கண்டிருக்கிறார்கள். ஒரே ஒரு நிமிடம் மணிசேகரன், நீங்கள் எதிர்நோக்கக்கூடிய பிரச்சனைகள் என்று சொன்னீங்க. அதுக்கு பிள்ளையான மக்கள் தேர்ந்தெடுத்ததா நீங்க ஒரு கருத்தை சொல்றீங்க. அந்த மக்கள், கிழக்கு மக்கள் எதிர்நோக்கிற பிரச்சனைகள் உங்களுக்கு தெரியாதா? ஏன் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பில் ஆளுமையான தலைவர்கள் இல்லையா, திராணியான தலைவர்கள் இல்லையா? அது ரெண்டு காரணத்தால தமிழ் தேசிய கூட்டமைப்பு வாக்கு வங்கி வந்து மெட்டிக்கலோட சரிவை சந்திச்சது. ஒன்று வந்து இந்த பாராளுமன்ற பிரதிநிதித்துவ தெரிவில் வந்து இவர்கள் கொழும்பில் சுமந்திரன் மாவை அவர்கள் மெட்டிக்கலோ தமிழிசை கட்சியின் முடிவை மீறி சில ஆட்களை புகுத்த வேண்டிய அவர்களுக்குள்ள ஒரு உள் குழப்பம் வந்தது. மற்றது வந்து இந்த கடந்த மாகாண சபை கூட்டம் 11 ஆசனத்தை கொண்டிருந்த டிஎன்ஏ 7 ஆசனத்தை கொண்ட முஸ்லீம் காங்கிரஸுக்கு சீஃப் மினிஸ்டர் இதை கொடுத்ததால
அந்த அங்கே ஏற்கனவே மினிஸ்டர் பதவிகளில் இவர் முஸ்லீம் மக்கள் அமர்க்கப்பட்டதால் அவர்கள் அங்கே தங்களோட பிரதேசங்களை அபிவிருத்தி அடைஞ்சு வந்ததால் அங்கே இருக்கிற தமிழ் மக்கள் இப்போ நீங்கள் இப்போ அம்பாறை வெடிகுலோ போன்ற இடங்களில் பார்த்தீங்கள் என்றால் தமிழ் மக்களுக்கு ஒரு ஒரு முஸ்லீம் சகோதர இனத்தோட ஒரு பகமை ஒன்று உள்ளுக்குள்ளே வளர்ந்து கொண்டு வருது. அதை நாங்கள் சரியாக அட்ரஸ் பண்ணப்படவில்லை. அதாவது அந்த மாகாண சபை டிஎன்ஏ இல்லாத நாங்கள் அந்த மாகாண சபையை எடுத்து நாங்கள் அதனால ஜெயிலுக்குள்ள இருந்து கொண்டே வெற்றி வாய்ப்பு பெற முடியுது. மாகாண சபையில் நாங்கள் முஸ்லீம் சீஃப் மினிஸ்டர் கொடுத்து அதிலேயும் நாங்கள் எங்களோட பிரதேசங்களை அபிவிருத்தியை செய்யாது டிஎன்ஏ என்ற தவறு, அந்த 2 தவறு மற்ற பட்டிகுலரில் இவர்கள் உங்களில் இந்த 2 தவறும் இல்லை, நிறைய தவறு சொல்கிறாங்க சார். எப்போ திருத்த போகிறீங்க? இல்லை அது தமிழரசு கட்சின்னு நான் சொன்னேன். இந்த சும்மா தமிழரசு கட்சி தமிழரசு கட்சின்னு சொல்லாதீங்க சார். தமிழ் தேசிய கூட்டமைப்பு நாங்கள் அந்த பங்காளியாக அந்த கூட்டு இன்றைக்கு இந்த பின்னடைவுக்கும் இந்த தோல்விக்கும் சிறையில் இருந்து கொண்டு ஒருத்தர் வெற்றி பெறுறதுக்கும் நீங்க தமிழ் தேசியம் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் எல்லாரும் இதை ஒட்டுமொத்தமா பாக்க எப்படின்டா எல்லா கட்சியும் நீங்க வெற்றி பெற்று இருக்கிறீங்க, எல்லா கட்சியும் நீங்க தோல்வியும் இன்னைக்கு நீங்க உங்களுக்கு என்ன ஓப்பனா சொல்றேன் என்றால் எங்களோட ஜனாவை இந்த டெலோவின் சார்பில் இருக்கிற ஜனாவை தோக்கடிக்கணும்ன்றதுக்காக கடந்த தேர்தலில் எஸ்எல்எப்பியில் இருந்த சாணக்கியனை கொண்டு வந்து இறக்கினார்கள் தமிழரசு கட்சி வேணுமெண்டு. அம்பாறையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கோடீஸ்வரன் எங்கள்கிட்ட இருந்து எடுத்து அங்க எங்களை தோக்கடிக்கணும்ன்ற இதால இன்றைக்கு அம்பாறையில் பிரதிநிதித்துவம் இழந்து. நீங்க யாரை தோக்கடிக்கிறீங்க தெரியுமா? நீங்க யாரை தோக்கடிக்கிறீங்க? ஒட்டுமொத்த தமிழக தேசியத்தை தோக்கடிச்சு போட்டிருக்கணும் மக்களை. எப்ப இது எல்லாத்தையும் விட்டு இவ்வளவு இதை மீறி இப்ப எனக்கு ஒன்று சொல்லுங்க. நீங்க இணக்க அரசியல் செஞ்சிட்டீங்க, தமிழ் தேசிய அரசியல் செஞ்சிட்டீங்க, அபிவிருத்தி அரசியல்னு சொல்லிட்டீங்க, எல்லாமே செஞ்சு பார்த்துட்டீங்க. எப்ப மக்களுக்கான அரசியல் நீங்க செய்ய போல? மக்களுக்கான அரசியல் வந்து நாங்கள் இந்த தேசிய இதழோட நாங்கள் தொடர்ச்சியா சொல்லி கொண்டு வரோம். என்னன்னா இப்படி எல்லா நிகழ்ச்சியிலையும் வந்து குற்றஞ்சாட்டுறது நாங்க பிளவிட்ட எல்லாத்தையும் இழந்து வந்து இந்த தேர்தல் முடிவுன்றது தமிழ் மக்கள் தாங்கள் வச்சிருக்களையும் தமிழரசு கட்சி ஒன்றுக்குமே இடங்கி வர இல்லை. அது யூகேல இருக்கிற லண்டன் தமிழரசியா இருக்கட்டும், கனடால இருக்க தமிழரசு கட்சியா இருக்கட்டும், அவர்கள் இந்த டிஎன்ஏ கூடாக தங்களை வளர்த்ததை ஒழிய ஒரு தமிழ் தேசியத்தை வளர்க்கறதுக்கும் தமிழ் தேசியத்தில் இருக்கிற மற்ற கஜேந்திரமார் பொன்னம்பலமோ அல்லது செலவுன்ற தவறும் தான். இப்ப இவ்வளவு தவறு இவ்வளவு நடந்து இனி எப்படி இந்த வடக்கு கிழக்கு இணைப்பு எல்லாம் எப்படி நீங்க கதைக்க போறீங்க? அது வந்து இந்தியாவோட இல்ல அது இந்தியாவோட அழுத்த சர்வதேச அழுத்தம் போட்டு நாங்கள் இந்தியாவோட காலத்தை அதாவது வந்து இப்ப இருக்கிற அந்த கோவிட்-19 பிரச்சனைக்கு பிறகு தயாராதுக்கு கிழக்கு மக்கள் தயாரா தான் இருக்கணும். கிழக்கு மக்கள் வடகிழக்கு சொல்லி தானே இத்தனை வருஷமா ஏமாத்தி போட்டு இருக்கிறீங்கன்றாங்களே. அந்த கோவிட்-19 பிரச்சனைக்கு பாரு எக்கனாமிக் கிரைசிஸ், அதாவது கரன்சி வந்து எக்கச்சக்கமாக அடிச்சிருக்கிறோம். 40 மில்லியன் வந்து கரன்சி ஸ்வாப் வந்து இந்தியாவோட செய்திருக்கிறோம். இப்போ இன்றைக்கு பிரிஞ்சு போகணும் அல்லது கிழக்குக்கு ஒரு தங்களுக்கான ஒரு தனித்துவம் இருக்க வேண்டும் என்று சொல்லி தொடர்ச்சியா வலியுறுத்தி வர பிள்ளையான் மாதிரி ஆக்களுக்கு மக்கள் வாக்களிச்சிருக்கணும். அப்படியே தனிஞ்சு போச்சுனோம்னா இன்றைக்கு முஸ்லீமுக்கு நடந்தது தான் நடக்கும். முஸ்லீம் அவர்கள் அரசோட ஒத்து இல்ல முஸ்லீம் அவர்கள் அரசோட ஒத்து போய் ஈஸ்டர் தாக்குதலுக்கு பிறகு அவர்கள் எத்தனையோ 10 மினிஸ்டர்களாக இருந்தார்கள். ஆனால் அவர்களால் தங்களோட மக்களை காப்பாற்ற முடிஞ்ச எத்தனை ரைட்ஸ் வந்து கண்டியில் இல்லை. மக்களை காப்பாற்ற வேண்டியது நீங்கள். முஸ்லீம் தலைமத்துவம் வந்து முஸ்லீம் மக்கள் அடி விளைக்கல கண்டியிலையோ கனடாங்கள்ல கிட்டத்தட்ட ஒரு 10 ஆசனமோ அல்லது 12 ஆசனம் நீங்க எடுக்க போறீங்க. 10 தான் வாய்ப்பு இருக்கு என்று சொல்லி ஓரளவுக்கு எதிர்வு கூறப்பட்டு கொண்டிருக்கு. இப்ப இந்த நிலையில பிள்ளையான் வந்துட்டார், அங்கஜன் வாரன், டக்ளஸ் வரப்போறார், விக்னேஸ்வரன் அணியினரும் ஒரு கட்சியை எடுக்க போயிடும். உங்களோட பலம் பலவீனமா மாறிக்கும். மிகப்பெரிய 22ல இருந்து 15 போய் 14 போய் 12 10 நாளைக்கு எத்தனை போறீங்கன்னு தெரியல. அப்ப இப்படி இருக்கேக்குள்ள வடக்கு கிழக்கு மக்களை இணைத்த தாயகத்தை கட்டி எழுப்பி காப்பாத்துறதுக்கு தமிழ் மக்களின் ஏகோபித்த பிரதிநிதிகள் என்று சொன்ன நீங்க என்ன செய்ய போறீங்க? இல்லை நிச்சயமாக நாங்கள் இதில் 2 முறையில் அணுக போகிறோம். அதாவது வந்து இனி பாராளுமன்ற பிரதிநிதித்துவத்தில் வரைக்கல இந்த அது இப்போ பிள்ளையானா இருக்கட்டும், அல்லது இங்கே இருக்கிற அங்கஜனார் அல்லது மலைய பிரதிநிதிகளாக இருக்கட்டும், அல்லது முஸ்லீம் பிரதிநிதிகளாக இருக்கட்டும், இந்த தமிழ் மக்களுக்கு ஒரு வடகிழக்கிலே ஒரு எண்ணிக்கையில் சிறுபான்மையாக இருக்கிற எங்களோட மக்களுக்கு அந்த தொல்பொருள் திணைக்களம் இப்படியான பிரச்சனைகள் வரைக்கல நாங்கள் அங்கே உண்டை குடல் கொடுத்து இதெல்லாம் தடுக்கிறதுக்கு நாங்கள் அதுக்குள்ளே ஒரு ஒற்றுமை முன்னணி ஒன்றை உருவாக்க வேணும் பாராளுமன்றத்துக்குள்ள வச்சு. ஏனென்றால் அதை பார்க்கலாம் என்ன நடக்குது என்று சொல்லி அதுக்கு முதல்ல இப்போது யாழ்ப்பாணத்தினுடைய கள நிலவரம் சார்பாக இருக்கக்கூடிய எங்களுடைய செய்தியாளர்கள் இணைந்து கொள்கிறார்கள். அதை பார்த்துவிட்டு நாங்கள் இணைந்து கொள்ளலாம்.
யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய செய்தியாளர்களை இணைத்துக் கொள்ள முயற்சிருந்தோம். தொழில்நுட்பம் கொஞ்சம் கை கொடுக்கவில்லை. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மீது இவ்வளவு கோபம், இவ்வளவு குற்றச்சாட்டு என்பதை வாக்காளர்கள் வெளிப்படுத்தி இருந்தாலும் அவர்கள் விட்ட தவறுகளை சரி செய்யறதுக்கு உங்களுக்கு ஒரு ஆசனம் கிடைக்கும் போல இருக்கு. அப்ப நீங்க ஒரு ஆசனத்தை வச்சுக்கொண்டோ அல்லது 2 ஆசனத்தை வச்சுக்கொண்டோ என்ன செய்வீங்க நீங்க? நல்ல கேள்வி. அதாவது ஏற்கனவே விக்னேஸ்வரன் கூறியிருந்தார் தமிழ் மக்கள் அனைவரும், அதாவது யார் யார் வென்று வருகின்றார்களோ அவர்கள் நிச்சயமாக இணைந்து செயற்பட வேண்டிய ஒரு நிலப்பாடு இருக்குதுன்றதை அவர் ஏற்கனவே கூறியிருந்தார். உங்களோட இன்டர்வியூல கூட அவர் தெளிவாக கூறியிருந்தார். ஆகவே தமிழ் மக்களுக்கு இப்போது சம்மட்டியால் அடித்து ஒரு கதை சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாடாளுமன்றத்தில் 3/4 பகுதி, அதாவது ஆல்மோஸ்ட் 75% சிங்கள பெரும்பான்மை தன்னுடைய பலத்தை நிரூபித்திருக்கின்றது. அது அப்படித்தான் போய்கொண்டிருக்குது. நீங்க பாத்தீங்கன்னா தெற்கில போய் எந்த ஒரு தமிழ் அரசியல்வாதியும் அங்க காலூண்ட முடியாத ஒரு சூழ்நிலையும், அதே மட்டில கிழக்கில சிங்கள கட்சிகள், சிங்கள சார்பான நபர்கள் காலூன்றி வாக்குகள் எடுத்து வெற்றி பெற ஒரு நிலையையும் நாங்கள் பார்க்கக்கூடியதா இருக்கு. இது எங்களுக்கு நல்ல வடிவான ஒரு பாடத்தை கற்றுத்தந்திருக்குது. அதிக பெரும்பான்மையுடன் சிங்கள கட்சிகள் பாராளுமன்றத்தில் செல்ல போகின்றது என்பதையும், இனி தமிழ் மக்களுக்கான அடிப்படை உரிமைகளோ அல்லது வேறு எது நடவடிக்கைகளோ அவர்கள் செய்ய போவதில்லை என்பதையும் ஆணித்தனமாக மீண்டும் சுட்டிக்காட்டியிருக்கிறது. இந்த நிலையில் என்ன செய்ய போறீங்க? நிச்சயமாக அனைவரும் ஒன்றாக சேர்ந்து பயணிக்க வேண்டும் என்பதுதான். ஒன்றாக சேரணும். காலங்காலமா நீங்களும் தான் இவையும் தான். இல்ல, ஒரு நிமிடம். இது அப்படி அல்ல. இப்ப தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு கிடைத்திருக்கக்கூடிய பிரதிநிதித்துவத்தை வச்சுக்கொண்டு நீங்க என்ன செய்ய முடியும்? அனைவரும் ஒன்றாக, அதாவது தமிழர்கள் அனைவரும் ஒன்றாக இணைவதன் ஊடாக திருப்பி நான் ஒரு பசுமாட்டை கொண்டு வந்து கட்ட போறேன்னு சொல்லி கதை சொல்லாத. அப்படி செய்யாம விட்டால், அவ்வாறு செய்யாமல் விட்டால் என்ன நடக்கும்? ஒன்றாக இணைய வேண்டும். தவறும் போய் கட்சிகளை தொடங்கி இருக்க கூடாது. அனைவரும் ஒரே கூட்டுக்குள்ள இருந்து கொண்டு ஒண்டா போய் நீங்க உங்களுக்கான தேவைகளை புதுசு. நீங்க கட்சியெல்லாம் பிரிஞ்சு போயிட்டீங்க. மாற்று நாங்க தான் சொல்லிட்டீங்க. அவங்க பிள்ளை இவங்க இல்ல இல்ல அவங்க பிள்ளை கட்சி பிரிந்தால், இப்போ நான் கட்சியாக நான் ஒரு ஆதரவாளர் என்ற நிலைப்பாட்டில் இருக்கின்றேனே தவிர நான் ஒரு கட்சி அங்கத்தவரோ இல்ல கட்சி உறுப்பினரோ அல்ல. நிச்சயமாக. ஆனால் விக்னேஸ்வரன் திரும்ப திரும்ப சொன்ன விடயம் என்னன்னு சொன்னால், இந்த கட்சிகள் வென்று வரும் அனைத்து தமிழர்களும் ஒன்றாக இணைந்து பயணிக்க வேண்டும் என்றதிலே அவர் தெளிவாக இருக்கின்றார். அது உங்களோட இதுல கூட கூறியிருந்தவர். டக்ளஸ் ஆயிருந்தாலும் சரி, அல்லது வேற நபர்களாக இருந்தாலும் இல்ல, தமிழரசு கட்சியை சார்ந்தவர்கள் அனைவரும் ஒன்றாக இணைய வேண்டிய ஒரு நிச்சயத்தை தமிழ் மக்கள் இவர்களுக்கு சொல்லி இருக்கின்றார். அப்படியான ஒரு இணைவுக்கு நீங்க தயாரா இருக்கிறீங்களா? EPDP மாற்றம் ஜெயா? நிச்சயமாக எமது தலைமையும் எமது கட்சியும் ஒற்றுமை என்ற விடயத்தை தமிழர்களுக்கு எதிராக அல்லது தமிழர்களுடைய பொது முடிவுகள்ல நாங்கள் ஒற்றுமையா குரல் கொடுக்க வேண்டும் சொல்லி நீண்ட காலமாகவே நாங்கள் அதை வலியுறுத்தி. நல்ல விஷயம். தமிழ் மக்களுக்கு நடந்தது ஒரு இனப்படுகொலை என்பதை EPDP ஏற்றுக்கொள்ளுமா? இந்த சிங்கள அரசாங்கம் செய்தது அல்லது ஸ்ரீலங்காவுடைய ராணுவம் செய்தது EPDP ஏற்றுக்கொள்ளுமா ஒற்றுமையா? EPDP-யை பொறுத்தளவுல அதனுடைய கொள்கைகள் மிக தெளிவானது. நாங்கள் ஒரு காலங்காலமாக இனக்குரோத எண்ணங்களையும் சிந்தனைகளையும் தோல்வி என்றதும் சொல்லணும். நான் கேட்டது தமிழ் மக்களுக்கு நடந்தது இனப்படுகொலை என்பதை EPDP ஏற்றுக்கொள்ளுமா இல்லையா? எங்கள் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் யுத்தத்துல என்ற அடிப்படையில தான் தமிழ் மக்களுக்கு நடந்தது இனப்படுகொலை என்பதை EPDP ஏற்றுக்கொள்ளுமா இல்லையா என்பதுதான் கேள்வியோடைய. மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களா இல்லையா என்பது அல்ல என்னுடைய கேள்வி. இனப்படுகொலையாக அதை நாங்கள் பார்க்கவில்லை. அப்ப என்ன நடந்தது? ஒரு யுத்த சூழலில் 2 தரப்பாரும் பாதிக்கப்படுவது என்பது வளமைதானே. யுத்த சூழலில் மட்டும்தான் அப்ப அந்த மக்கள் கொல்லப்பட்டார்களா? யுத்த சூழல்ல குண்டு தாக்குதல்களோ அல்லது யுத்த சூழ்நிலையில மட்டும்தான் கொல்லப்பட்டார்களா? ஒரு யுத்தத்துல நீங்க சொல்றீங்க உண்டு, யுத்தத்துல நடந்தாலும் யுத்த குற்றமுறைகள் நடந்ததுன்றதுக்கான சாட்சியங்கள் சொல்லப்படுது. தமிழ் மக்களுடைய வாக்குகளை வாங்கி கொண்டு அவர்களுடைய பிரதியா தான் நீங்க அங்க போறீங்க. ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய தமிழ் மக்களுமே எங்களுக்கு நடந்தது ஒரு இனப்படுகொலை, அதற்கான நீதி வேண்டும் என்று கேட்கக்குள்ள நீங்க சிம்பிளான ஒரு விஷயத்திலேயே கட்சிகள் சேர்றதுக்கு ரெடி இல்ல. பிறகு எப்படி நீங்க எல்லா ஒட்டுமொத்த இல்ல நீங்க இதுல நீங்கள் தவறாக புரிஞ்சிருக்கிறீங்க. என்னென்று சொன்னால் EPDP-க்கு பொறுத்தளவுல மக்களுடைய ஆணை என்பது
ஒரு சொற்பமான அளவுதான் கொடுக்கப்பட்டது. இதுல தவறு விட்டவங்கள் இந்த யுத்தத்தில அல்லது எமது மக்கள் சார்பாக பிரதிநிதிகளாக போன தமிழ் தேசிய கூட்டமைப்பு இதுக்கு முழு பொறுப்பும் ஏற்க வேண்டும். யுத்தம் நடந்த நேரத்தில் நாட்டை விட்டு ஓடி அந்த யுத்தத்தை நிறுத்த வேண்டிய ஒரு சூழல்ல இருக்க வேண்டிய பல நேரங்கள் ஆட்சியில பங்கெடுத்திருக்கிறீங்க. முண்டு கொடுத்தது என்று உங்களுடைய தலைவர் டக்ளஸ் முண்டு கொடுக்கல, ஆனா பங்களிப்பு எடுத்திருக்கேன். நாங்கள் முட்டு கொடுக்க இல்லை, நிச்சயமாக நீங்க பங்களிச்சிருக்கீங்க. தமிழ் தேசிய கூட்டமைப்பு போல நாங்கள் முட்டு கொடுத்து ஓமையா நீங்க குற்றச்சாட்டை விட்டுட்டு உங்கள் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்லுங்களேன். நீங்க அவர்கள பங்களிச்சிருக்கிறீங்க. அப்ப அந்த இனப்படுகொலை அந்த யுத்த குற்றத்தை செய்ததுல நீங்களும் பங்குதாரர் தானே? நிச்சயமாக நாங்கள் பங்காளிகளாக இந்த யுத்த வடுக்கல்ல அல்லது இந்த யுத்தத்துல கொல்லப்பட்ட இந்த மக்கள் சார்பாக நாங்கள் எங்கள கைகள் கரைபடியாதவை. எப்படி அதை நம்ப வைக்கிறீங்க? என்னென்ன நம்புறது இருக்கா சொல்லுங்கன்றதை உங்கள்கிட்ட கேட்கறதுக்கு முதல்ல யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய யாழ்ப்பாணத்திலே கடல் நிலவரத்தோடு இப்போது எங்களுடைய செய்தியாளர் உஷாந்தன் அங்கிருந்து இணைந்து கொள்கிறார். உஷாந்தனை நாங்கள் நேரடியாக இணைத்துக் கொள்ளப் போகின்றோம். வணக்கம் உஷாந்தன். யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரியிலிருந்து நாங்கள் இப்பொழுது மீண்டும் நேரடியாக இணைந்து கொண்டிருக்கிறோம். யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்திலே குறிப்பாக யாழ்ப்பாணம் தேர்தல் தொகுதியினுடைய வாக்கெண்ணு பணிகள் இங்கேதான் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. குறிப்பாக கிளிநொச்சி நிர்வாக மாவட்டம் தவிர்த்திருக்கக்கூடிய யாழ்ப்பாணத்துக்குள் உள்ளடங்கக்கூடிய அத்தனை பகுதிகளுடைய வாக்குகளும் எண்ணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படையிலே கட்சிகள் பெற்றிருக்கக்கூடிய வாக்குகள் இன்றைய தினம் மாலை பொழுதிலிருந்து கிடைக்கக்கூடியதாக இருந்தது. நேரடியாக அந்த விஷயங்களையும் நாங்கள் உங்களுக்கு எடுத்து வந்திருந்தோம். அந்த அடிப்படையிலே இலங்கை தமிழரசு கட்சி 3 ஆசனத்தை வெற்றி கொண்டிருந்தார்கள். இளமக்கள் ஜனநாயக கட்சி ஒரு ஆசனம், தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஒரு ஆசனம், தமிழ் தேசிய மக்கள் கூட்டணி ஒரு ஆசனம், ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஒரு ஆசனம். இந்த 4 ஆசனங்களிலும் அந்த ஆசனத்தில் சொல்லக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை ஓரளவுக்கு உறுதியாக இருந்தாலும் கூட தமிழ் தேசிய கூட்டமைப்பு சார்பில் வெற்றி பெற்று செல்ல போகிறவர்களுக்குரிய அந்த விருப்பு வாக்குகளினுடைய எண்ணிக்கை எண்ணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக 7 பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்டிருக்கக்கூடிய யாழ்ப்பாணம் தேர்தல் மாவட்டத்தை பொறுத்தவரையிலே இந்த வேட்பாளர்களை உறுதி செய்வதற்காக அல்லது வெற்றி பெற்றக்கூடியவர்களை உறுதி செய்வதற்கான வாக்கு கணக்கெடுப்புகள் முன்னெடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. விருப்பு வாக்குகள் அதிலும் குறிப்பாக அதிகமாக ஏனைய பகுதிகளுடைய விருப்பு வாக்குகள் இதுவரை கிடைக்கப்பெற்றக்கூடியதாக இருக்கிறது. கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய எண்ணிக்கை, அதே போல மானிப்பாய் மற்றும் கோப்பாய் தேர்தல் தொகுதிகளுடைய வாக்குகள் எண்ணிக்கை என்பது இடம்பெறக்கூடியதாக இருக்கும். மீள் வாக்கெண்ணும் கோரிக்கை விடுக்கப்பட்டதனுடைய அடிப்படையில் தான் சில வேட்பாளர்கள் அதற்குரிய கோரிக்கையை முன்வைத்திருந்தார்கள். அதனுடைய காரணமாகத்தான் யார் செல்ல போகிறார்கள் என்பதை உறுதியாக தீர்மானிக்க முடியாத ஒரு நிலை இப்போதைக்கு இங்கு இருக்கக்கூடியதாக இருக்கிறது. கட்சிகள் சார்ந்திருக்கக்கூடிய ஆதரவாளர்கள் அதே போல வேட்பாளர்கள் அதிகமாக இந்த களத்திலே சூழ்ந்திருக்கிறார்கள். மிக குறிப்பாக பாதுகாப்பு என்பது பலப்படுத்தப்படக்கூடிய சூழ்நிலையில் தான் இங்கே இருக்கிறது. இப்போது இருக்கக்கூடிய நிலவரங்கள் இவையாகத்தான் இருக்கிறது. வாக்குகள் எண்ணப்பட்டு அந்த விருப்பு வாக்குகளுக்குரியவர்களை நாங்கள் உங்களுக்கு கொண்டு வருவதற்கு காத்திருக்கிறோம். படப்பிடிப்பிலே இணைந்திருந்த சுலக்ஷனோடு விடைபெற்றுக் கொள்கிறோம். மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம். நன்றி உஷாந்தன் மற்றும் எங்களுடைய குழுவினர். அது அங்கே இருந்து நேரடியாக வாக்கெண்ணப்படுகின்ற இடத்துல இருந்து தகவல்களை கொண்டு வந்திருந்தார்கள். நாங்கள் மார்ட்டின் தியாவிடம் ஒரு கேள்வி ஒன்றை முன்வைத்திருந்தோம். ஆனால் ஒரு இடைவெளிக்கு செல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. இடைவெளியை தொடர்ந்து இந்த பிரதிநிதிகளோடு உங்களை சந்திக்க காத்திருக்கிறோம். எனவே தொடர்ச்சியாக ஐபிசி தமிழோடு இணைந்திருங்கள். உடனுக்குடனான தேர்தல் முடிவுகளோடும் கரைப்படியாத கையெங்கடை என்று சொன்ன EPDP-யினுடைய ஜெர்மன் அமைப்பாளர் மார்ட்டின் தியாவினுடைய பதில் என்ன என்பதை அறிந்து கொள்வதற்காகவும் அடுத்த மடத்தியாளத்துறை சந்திப்போம். ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற தேர்தல் 2020 தேர்தல் நேரலைக்கு பிரதான அனுசரணை வழங்குவோர் இங்கிலாந்தில் எங்கிருந்தாலும் அனைத்து மளிகைப் பொருட்களையும் பெற்றுக்கொள்ள 10 வருட நம்பிக்கை நாணயமான ஆன்லைன் ஷாப்பிங் Venus.com. இணை அனுசரணை வழங்குவோர் முல்லை டேக்அவே, ஒரு நாள் வந்து பாருங்கள், மீண்டும் மீண்டும் வர தோன்றும். மற்றும் கிங் ஆஃப் கமர்ஷியல் இன்சூரன்ஸ் சுபரா, சுபமான வாழ்வின் சுகமான வழிகாட்டி சுபரா, நாடளாவிய மக்கள் சேவையில் உங்கள் சுபரா. ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற தேர்தல் 2020 தேர்தல் நேரலைக்கு பிரதான அனுசரணை வழங்குவோர் இங்கிலாந்தில் எங்கிருந்தாலும் அனைத்து மளிகைப் பொருட்களையும் பெற்றுக்கொள்ள 10 வருட நம்பிக்கை நாணயமான ஆன்லைன் ஷாப்பிங் Venus.com.
இணை அனுசரணை வழங்குவோர் முல்லை டேக்அவே, ஒரு நாள் வந்து பாருங்கள், மீண்டும் மீண்டும் வர தோன்றும். மற்றும் கிங் ஆஃப் கமர்ஷியல் இன்சூரன்ஸ் சுபரா, சுபமான வாழ்வின் சுகமான வழிகாட்டி சுபரா, நாடளாவிய மக்கள் சேவையில் உங்கள் சுபரா. ஸ்ரீலங்காவினுடைய நாடாளுமன்ற தேர்தலின் முடிவுகள் வந்து கொண்டு இருக்கின்றன. மிக விரைவிலே எந்த கட்சி எத்தனை ஆசனங்களை பெற்றிருக்கிறது என்பது தொடர்பான உத்தியோகபூர்வமான முழுமையான முடிவுகள் கிடைக்கப்பெறும். இப்பொழுது வரைக்கும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன மஹிந்த ராஜபக்ஷ தலைமையிலான இப்பொழுது ஆட்சியில் இருக்கக்கூடிய மொட்டு சின்னத்திலே போட்டியிருக்கும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன 127 ஆசனங்களோடு முன்னிலையில் இருப்பதாகவும், சஜித் பிரேமதாச தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தி 45 ஆசனங்களை பெற்று 2ஆம் இடத்திலும், அதேபோல இலங்கை தமிழரசு கட்சி தமிழ் தேசிய கூட்டமைப்பும் 10 ஆசனங்கள் இதுவரைக்கும் பெற்றிருப்பதாகவும், ஏனையவையாக 6 ஆசனங்களை பெற்றிருப்பதாகவும் இந்த முன்னணி தகவல்கள் வாயிலாக அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இடைவேளைக்கு போறதுக்கு முதல்ல மாற்றிஞ்சியாட்ட ஒரு கேள்வி ஒன்றை கேட்டிருந்தேன், இன்னும் சரியான பதில் கிடைக்கலன்னு நினைக்கிறேன். எப்படி பங்காளிகளாக இருந்து கொண்டு நாங்கள் அந்த விஷயத்துல கரையே படையில் என்று சொல்லி மாற்றிஞ்சியா நீங்க அடிச்சு சொல்றீங்க, கொஞ்சம் தெளிவுபடுத்துங்க. பொருத்தமானது வந்து டிஎன்ஏ தான். ஐக்கிய நாடுகள் சபையிலேயே வந்து சுமத்திரன் போன்றவர்கள் அவர்களுடைய பேச்சாளராக செயல்பட்டவர் அங்க ஒரு இனப்படுகொலை நடக்கல என்று சொல்லி எங்கள் மக்கள் பிரதிநிதியாக போய் அதை உறுதிபட தெரிவித்து நீதிமன்ற சர்வதேச நீதிமன்றத்தின் செயல்பாடுகளில் இருந்து குற்றமிழைத்தவர்களாக கருதப்பட வேண்டியவர்கள் தண்டனை பெற்றுக் கொள்வதிலிருந்து அவர்களை தப்ப வைத்தவர்களிடம் வந்திருக்கக்கூடிய விருந்தினர்களுக்கு மாட்டிந்தியா பேசுறது கேட்க முடியாம இருக்கு, கொஞ்சம் கவனத்துல கொள்ளுங்க. மாட்டிந்தியா, இப்ப நீங்க சுமந்திரனை குற்றம் சாட்டுறது இருக்கட்டும், இந்த சுமந்திரன் மேல நிறைய குற்றச்சாட்டு இருக்கு, அதெல்லாம் நாங்க கதைப்போம். இப்ப அதுல எனக்கு ஒரு விஷயம், எங்கட தமிழ் கட்சிகளும் சரி அல்ல எல்லா கட்சிகளும் சரி, ஒரு கேள்வியை கேட்டா தயவு செஞ்சு உங்கள்கிட்ட தான் அந்த கேள்வியை கேட்கிறான். அந்த கேள்விக்கு உங்கள் சார்பான பதிலை சொல்லுங்க. உங்கள்கிட்ட கேள்வியை கேட்டவுடனே கேள்வி கேட்கிறவனையோ அல்லது அதுக்கு பக்கத்துல வேறொரு ஆளை நீங்க கைகாட்டிட்டு போற பழக்கத்தை தவிர்த்து கொள்றது நல்லதுன்னு நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சியில எனக்கு ஒரு இந்த ஒற்றை சொல்லில் அரசியலை வந்து ஒற்றை சொல்லுக்குள் வந்து நாங்கள் அடக்க முற்பட்டோம்னு சொன்னால் அது அந்த ஒற்றை சொல் தான் ஒரு இனத்தினுடைய மிகப்பெரிய வலியையும் ஒரு இனத்தினுடைய மிகப்பெரிய நீதியையும் பெற்றுக் கொடுக்கிறது. அந்த ஒற்றை சொல்லில இல்லை என்று நீங்க மறுதளிப்பீங்களா? அந்த ஒற்றை சொல்லுக்குள் சொல்லி ஆம் இல்லை என்ற அந்த அப்படியான ஒரு பதில்களை தந்து எம்முடைய பக்க நிலப்பாட்டை நாங்கள் கரைப்படியாத கையா இருந்தால் ஆம் இல்லை என்ற நிச்சயமாக சொல்லலாம். ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய கை கரைப்படியாத கை. யுஎன்ஹெச்ஆர் தீர்மானத்திலே விளக்கம் என்ன? அப்ப நீங்க கரைப்படியல் அப்ப என்ன விளக்கம் இருக்கா சொல்லுங்க. கரைப்படியல் சொன்னால் என்ன விதமான விளக்கங்கள் நீங்க கேட்டீங்க? இனப்படுகொலை செய்த அரசாங்கத்தினுடைய பங்காளிகள் நீங்க படியல்ல, அதை செய்து நாங்கள் யுத்த சூழலில் நின்று செயல்பட்டவர்கள் கிடையாது. நாங்கள் எங்களுடைய அரசாங்கத்துக்கு முண்டு கொடுத்தவர்கள் கிடையாது. அவ்வாறாக இருக்கும் பொழுது அந்த சூழலிலே என்ன விதமான இனப்படுகொலை என்ற அந்த ஒற்றை சொல்லுக்குள் எமது மக்கள் பிரதிநிதிகளாக சர்வதேசம் சென்று ஐக்கிய நாடுகள் சபையில் கூட சென்று எமது மக்கள் சார்பாக பேசியவர்களே அது அங்க போக வேண்டாம். இல்ல அங்க போக வேண்டாம். நீங்க சொல்றது சரி, நீங்க சொல்றீங்க நீங்க நேர நீங்க சொல்றது சரியில்லை, நீங்க சொல்ற விஷயத்தை தெளிவுபடுத்துறேன். நீங்க போகல நேர, நீங்க சண்டை பிடிக்கல, அப்படியெல்லாம் கொஞ்சம் இருங்க, நீங்க அப்படியெல்லாம் சொல்றீங்க. இப்ப என்ற கேள்வி, நீங்கள் பங்கெடுத்திருந்த அந்த அரசாங்கம் தமிழ் மக்கள் மீது இனப்படுகொலையை செய்ததா இல்லையா? நாங்கள் அதை இனப்படுகொலை என்று நான் ஏற்கனவே உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லியிருக்கிறேன். இனப்படுகொலை அது ஜெனோசைட் என்று சொல்ற அந்த வரையறைக்குள்ள நாங்கள் எமது கட்சி சார்பாக நாங்கள் அதை அப்படி பார்க்க. இனப்படுகொலை என்றது பார்க்கக்கூடிய கேட்கக்கூடிய எல்லாருக்கும் தெரியும். அதுக்கு ஜெனோசைட் என்று சொல்லி ஒரு விளக்கம் கொடுத்து அங்கெல்லாம் வர தேவையில்லை. நேரடியா பதில சொல்லுங்க ஐயா. இல்ல நேரடியா உங்களுக்கு பதில் சொல்ல ஆச்சு. நீங்க 100 தரம் கேட்டாலும் இந்த பதில் தான் உங்களுக்காக. என்ன பதில்? நாங்கள் அதை ஒரு இனப்படுகொலையாக நாங்கள் அதை இபிடிபி தமிழ் மக்கள் மீது சிங்கள அரசாங்கம் நிகழ்த்தி இருக்கக்கூடியது இனப்படுகொலை அல்ல என்று சொல்கிறது. அப்படி ஏற்றுக்கொள்றோமா? நிச்சயமாக நீங்க ஏற்றுக்கொள்ளலாம். சரி, இந்த நேரத்தில் தேர்தல் முடிவு ஒன்று கிடைக்கப்பட்டிருக்கிறது. எங்களுடைய விசேட கலையகத்துக்கு நாங்கள் சென்று வரலாம். ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற தேர்தல் 2020 தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ள தேர்தல் முடிவுகள். யாழ் மாவட்ட கிளிநொச்சி தேர்தல் தொகுதியில்
கிடைக்கப்பெற்றுள்ள தேர்தல் முடிவுகள்: இலங்கை தமிழரசு கட்சி 31,156 வாக்குகள், ஐக்கிய மக்கள் சக்தி 3,050 வாக்குகள், அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் 2,528 வாக்குகள். அளிக்கப்பட்ட வாக்குகள் 65,990, செல்லுபடியான வாக்குகள் 59,341, நிராகரிக்கப்பட்ட வாக்குகள் 6,649. தொடர்ந்தும் கம்பக மாவட்டத்தில் மிரிகம தேர்தல் தொகுதியில் கிடைக்கப்பெற்றுள்ள வாக்குகள்: ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கிடைக்கப்பெற்றுள்ள வாக்குகள் 55,063 வாக்குகள், ஐக்கிய மக்கள் சக்தி கிடைக்கப்பெற்றுள்ள வாக்குகள் 18,034 வாக்குகள், தேசிய மக்கள் சக்திக்கு கிடைக்கப்பெற்றுள்ள வாக்குகள் 4,685 வாக்குகள். அங்கு அளிக்கப்பட்ட வாக்குகள் 90,410 வாக்குகள், செல்லுபடியான வாக்குகள் 84,934, நிராகரிக்கப்பட்ட வாக்குகள் 5,476. தொடர்ந்தும் கண்டி மாவட்டத்தில் நாவலப்பிட்டிய தேர்தல் தொகுதியில் கிடைக்கப்பெற்றுள்ள வாக்குகள்: ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவுக்கு கிடைக்கப்பெற்றுள்ள வாக்குகள் 43,629, ஐக்கிய மக்கள் சக்திக்கு கிடைக்கப்பெற்றுள்ள வாக்குகள் 21,533, தேசிய மக்கள் சக்தி 1,431, ஐக்கிய தேசிய கட்சிக்கு கிடைக்கப்பெற்றுள்ள வாக்குகளின் எண்ணிக்கை 1,327. அங்கு அளிக்கப்பட்ட வாக்குகள் 77,260, செல்லுபடியான வாக்குகள் 71,207, நிராகரிக்கப்பட்ட வாக்குகள் 6,053. தொடர்ந்தும் இணைந்திருங்கள் ஐபிசி தமிழோடு. இந்த நிராகரிக்கப்பட்ட வாக்குகளுடைய எண்ணிக்கையை பார்க்கின்ற வேளையிலே மக்கள் இன்னும் ஜனநாயகம் தொடர்பிலும் இந்த தேர்தல்கள் தொடர்பிலும் அதிக சிரத்தையும் கவனமும் எடுத்துக்கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்றது. காரணம், தேர்தல் மீது அக்கறையோடு தான் அவர்கள் போய் வாக்களிக்கிறார்கள். வாக்களிக்கின்ற வேளையில் அது சரியான முறையில் வாக்களிக்கப்பட்டால் தான் சரியானவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் என்று சொல்லி நம்புகிறேன். மாட்டஞ்சியாவை தொடர்ந்து திரு மணிசேகரனும் காணொலியினூடாக இணைந்திருக்கிறார். தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியினுடைய ஆசிரியர் சங்க நிர்வாக செயலாளராக இருக்கக்கூடியவர். மணிசேகரன், உங்களுடைய வெற்றி ஒருபுறம் ஜெயிலில் இருந்து கொண்டு சிறைச்சாலையில் இருந்து கொண்டே பிள்ளையானுடைய வெற்றி என்பது இருந்தாலும் உங்கள் மீதான குற்றச்சாட்டுகளும் தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டுக் கொண்டுதான் இருக்கிறது. கிழக்கின்ற அபிவிருத்திகளை நீங்க எதை செய்தீங்கன்னு சொன்னாலும் அங்கு இருக்கக்கூடிய மக்களுக்கான துன்புறுத்தல்களை கருணாவோடு சேர்ந்து பிள்ளையான் குழுவினர் மேற்கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு ஒன்று இருக்கிறது. மணிசேகரன், இது ஒரு புதிய விஷயம் இல்லை. வழக்கமா எங்கள் மீது சொல்லப்படுற குற்றச்சாட்டு தொடர்ந்து ஊடகங்களும் சரி, வேற கிழக்குக்கான ஒரு தலைமைத்துவத்தை எழும்ப விடக்கூடாது, திட்டமிட்ட வகையில அவரை அமர்த்த வேண்டும் என்றதில் மிக தீவிரமாக இருக்கிறார்கள். தலைவருடைய கைது கூட அவ்வாறுதான். இப்ப நீங்கள் மட்டும்தான் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி என்று சொல்லியிருக்கிறீர்கள். எந்த ஒரு ஊடகங்களும் எங்களை தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி என்று சொல்ல மாட்டார்கள், இபிடிபி என்று சொல்வார்கள். ஆனால் எங்களை புள்ளியான் குழு என்பார்கள், அங்கே டக்ளஸ் குழு என்று சொல்ல மாட்டார்கள், புள்ளியான் குழு கருணாகுழு. ஊடகங்களும் சரி, யாழ் மீதாக சிந்தனைகளும் சரி எங்களை அவ்வாறே பார்த்து கொண்டிருக்கிறது. அது வழக்கமா சோடிக்கிறதான், தாங்களே அடிச்சு போட்டு படுத்து போட்டு புள்ளியான் தாக்கல் வாங்க. இப்படி அது வழக்கமாக எங்கள் மீது சொல்லப்பட்ட குற்றச்சாட்டு எங்களுக்கு பழகி போய்விட்டது. அதையும் மீறி இப்ப அப்படி சொல்லியிருந்தால், அப்படி நாங்கள் செயற்பட்டிருந்தால் இந்த மக்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுத்திருக்க மாட்டார்கள். தலைவர் உள்ளுக்குள்ள இருக்கின்ற வழியிலே கட்சியோட செல்வாக்கு வச்சிருக்காரு. படித்தவர்களாலும் சரி, இணைய மக்களாலும் சரி, நாங்கள் ஒரு அங்கீகரிக்கப்பட்டு அல்லது நாங்கள் எதிர்பார்த்தை விட அமோக ஆதரவோடு வாக்களிக்கின்ற ஒரு சூழல் எங்களுக்கு வந்திருக்காரு. நீங்களும் அதே ட்ராக்கில தான் வாரீங்க. ஒரு கேள்வியை கேட்டா மற்றாக்கள் போல சொல்றது. இப்ப வடக்கில் இருக்கிறார்கள் எப்படி சொல்றேன்னு சொல்றீங்க. ஏன் கிழக்கிலையும் சிலர் அப்படித்தான் உங்களை சொல்லினோம். கிழக்கிலேயே இருக்கக்கூடிய வியாழேந்திரன் போன்றவர்களுக்கு அப்படி எந்த ஒரு பேரும் இல்லை. அவர்களும் ஒரு பக்கத்தில் அரசியல் செய்கிறார்கள், அப்படி ஒரு பேரும் இல்லை. அப்ப உங்களுக்கு மட்டுமே அப்படி ஒரு பேர் ஒன்று வருது, என்ன காரணம்? அதை யோசிக்கல. தமிழ் தேசிய கூட்டமைப்பு கூடாத அரசியலுக்கு வந்து ஒருத்தர். நாங்கள் போராட்டத்தில் பங்கெடுத்து போராளிகளாக இருந்து ஜனநாயகத்துக்கு வந்தவர்கள். ஆகவே ஆயுதம் தூக்கியவர்கள். எங்கள் மீது அந்த ஆயுதம் தூக்கியவர்கள் மீது குற்றச்சாட்டு, எல்லாரும் மீது குற்றச்சாட்டு சொல்லப்படுகிறது. அதுதான் வியாழந்திரனே எங்களுடன் ஒப்பிட முடியாது. உங்களோட மேல என்ன குற்றச்சாட்டுகள் அப்படி வைக்கப்படுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? நீங்க சொன்னீங்க நீங்களும் அதை ஏற்றுக்கொண்டீங்க தானே? அப்ப நீங்க ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்னென்ன குற்றச்சாட்டுகள் வந்து உங்களுக்கு. நாங்கள் ஏற்றுக்கொள்ளல. நான் சொன்னேன், நீங்க எல்லோரும் எங்கள் மீது கையெழுத்து நீங்க ஏற்றுக்கொள்ளல என்று வைப்போம். ஆனா உங்களுக்கு தெரியும் உங்கள் மேல முன்வைக்கப்படுற குற்றச்சாட்டுகள் என்ன என்றது உங்களுக்கு தெரியும். அப்படி எனக்கு ஒரு 2 குற்றச்சாட்டு சொல்லுங்களேன், இந்த குற்றச்சாட்டுகள் முன்வைக்கிறார்கள் என்று.
தேர்தல் வன்முறையில நாங்க அடிச்சிருவோம் இது செய்கிறோம் தான் சொல்றாங்க. இப்ப நாங்கள் ஒரு சில சம்பவங்களை சோழிச்சு சொல்றாங்க. ஓகே, வேற சாட்டப்பட்ட குற்றச்சாட்டு அவகாரம் உண்டுதான். சரி, வேற எங்களும் பரிசு விட்டு இதுகள் நீங்கள் தான் சொல்றீங்க. நீங்க சொல்ற நீங்க தான் சொல்ல வேணும். இல்ல நாங்க எல்லா சந்தர்ப்பங்களையும் சிறுபான்மையினர் முரண்பாடு வருகின்ற வழியிலும் அவங்க மக்களும் அப்படித்தான் சொல்கிறார்கள். நாங்கள் மக்களுக்காக தான் இருக்கிறோம். இல்ல உங்கள் மீது எப்படி என்று சொன்னா இந்த நல்லிணக்க ஆணைக்குழுக்கள் இருக்கிறது, அதாவது மனித உரிமை ஆணைக்குழுக்கள் எல்லாம் இருக்குது தானே. இதுல சாட்சியம் எடுத்திருக்கக்கூடிய மக்கள் அவர்கள் தான் உங்கள் மீது அந்த குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள், அதுவும் கிழக்கை சேர்ந்த மக்கள். எல்லா புலிகள் மீதும் வைத்திருக்கிறார். ஆயுதக்குழு தூக்கியவர்கள் எல்லாரும் மீதும் ஒவ்வொரு சொல்றாரு. அது அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பங்களை சில தேவைகளுக்காக சிலரை தூண்டி விடுவது, சிலர் சொல்லுவது எல்லாம் இங்கோ காலம் இருக்க பணம் பிறந்த கதையாக நடந்த சம்பவங்களுக்கெல்லாம் நாங்கள் தான் பொறுப்பாளி என்பது போல் அதிகள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எங்கள் மீது அது அவ்வாறு நாங்கள் அவ்வாறு அல்ல. எப்பொழுதும் 2008 ஜன்ன வழிக்கு மாகாண சேவை எடுத்து ஒரு ஜன்ன வழிக்கு வந்தோமோ எங்களிடம் அவ்வாறு இல்லை. இவ்வளோ கிளீனாக இருக்கிறாங்களே தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி, அப்போ அவங்களோட சேர்ந்து வேலை செய்யலாமே. அது என்னென்றால் இப்போ இந்த குற்றச்சாட்டுகள் கிளீனாக இருக்கிறாங்கன்ட்டு அவர் சொன்ன கருத்தை வச்சு தான் நான் சொன்னேன். அது மறுதளிக்கிறதா அதை ஏற்றுக்கொள்றீங்களா? ரிங்கோவில் ஒரு உங்களுக்கு தெரியும், அது அந்த ஃபேமஸான ஒரு சின்ன சிறுமியோண்ட கடத்தி காசு கேட்டு அதை கொலை செய்யப்பட்ட வழக்கு இருக்குது. ஜோசப் பர்ராசிங்க என்ன வழக்குகள் இருக்குது. அந்த வழக்கெல்லாம் ஸ்ரீலங்கா அந்த நீதிமன்றத்தில் நடந்து கொண்டு இருக்குது. அதில் குற்றவாளிகள் வேண்ட மெம்பர்ஸ் தான் குற்றம் சாட்டப்பட்டது. அப்போ இதுக்கு என்ன பதில் மணிசேகரன்? பாராளுமன்ற ஜோசப் பரசக வழக்கு சம்பந்தமா நீதிமன்றத்தில் இருக்குது. எங்கள் தலைவர் அதில் சந்தேகத்தின் பேர் கைது செய்யப்பட்டிருக்கார். ஆனால் உயர் நீதிமன்றமே எங்களை தேர்தலில் போட்டுவிட சொல்லி இருக்குது. நாங்கள் அதை வழக்கு இழுத்துக் கொண்டு போகிறார்கள். நாங்கள் வழக்கு இழுத்துக் கொண்டு போகிறார்கள். எங்களுடைய பக்கத்தில் இந்த குற்றச்சாட்டு நாங்கள் நிரூபித்திருக்கிறோம் குற்றவாளிகள் அல்ல என்று சொல்லி. அதுக்கான தீர்ப்பு வெகு விரைவில் வரும். அது வழக்கமாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு இதுதான் எங்கள் மீது வைக்கிறது காரணம் பண்ணுமே. எங்களுடைய வளர்ச்சியை பொறுக்க முடியாமல் சொல்றது காரணம் இப்படி ஏதாவது அடிக்க கொண்டு போறதான். மணிசேகர் ஒரு நிமிஷம் மணிசேகர், இப்ப பாருங்க, குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுது. அவர் அவற்ற பக்கத்துல சொல்றார், இல்ல நாங்க குற்றங்களை செய்யல, நாங்க கிளீனா தான் இருக்கிறோம் சொல்றார். ஆனால் இன்னொரு பக்கத்துல மக்களுடைய வாக்களிப்பும் அவர்களுக்கு வருது. ஒரு முரணார். ஒரு பக்கம் அதே மக்கள் ஆணைக்குழுக்கள்ல போயிட்டு இவர்கள் தான் தங்களை படுகொலை செய்தார்கள், கடத்தினார்கள், இப்படி செய்தாங்க அப்படி செய்தாங்க என்ற குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து முன்வைக்கப்படுது. இன்னொரு பக்கத்துல வாக்களிப்பு நடக்குது. முரணா இருக்கே முன்னுக்கு. இந்த அதாவது தமிழ் மக்கள் விடுதலை இந்த கட்சியின் பேர் டிஎம்விபி. அந்த கட்சி இந்த மக்கள் வாக்களித்ததுக்கு காரணம் அந்த முஸ்லீம்கள் மீது கொண்ட மிகப்பெரிய வெறுப்பு. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் வாகரை பகுதியை பொறுத்தவரையில் 90% இடங்கள் முஸ்லீம்களால் கைப்பற்றப்பட்டு விட்டதாக ஒரு செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. இது ஒரு மிக முக்கியமான காரணம். அது மட்டுமன்றி இந்த கல்முனை பிரதேசத்தில் காணப்பட்ட 1987ஆம் ஆண்டு ஒன்றாக இருந்த கல்முனை பிரதேச சபையானது பின்னர் 2ஆக மாற்றப்படுகிறது. 2ஆக சப் கவுன்சிலுக்குள்ள வரினம், அதாவது மேலிடத்துல முஸ்லிம்களின் ஆதிக்கம் இருக்கிறது. அம்பாரை பற்றி தான் கதைக்கிறேன் நான். கீழ்ப்பக்கத்தில் இருக்கிறது சப்புக்குள்ள வருது. அப்ப இந்த நிதிகள் எல்லாம் முஸ்லிம் ஆக்களுக்கு போறதால அவர்கள் தங்களிடங்களை டெவலப் பண்ணினதாலையும் இந்த அம்பார மக்களுக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனை. இந்த போர் அதாவது இதாலதான் இந்த பிரச்சனை இருக்கேக்குள்ள உங்களுக்கோ இல்லது டிஎன்ஏக்கோ அல்லது டிஎன்பிஎஃப்கோ யாரோ இல்ல அம்பார மாவட்டத்துல குற்றம் சாட்டப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய அந்த காரணம் இந்த இளைஞர் அதோட பாத்தீங்கன்னா இந்த போராட்டத்தால் இப்ப 2004க்கு பிறகு கிழக்கு மாகாணத்தை பொறுத்தவரையில் விடுதலை புலிகளின் அந்த ஆதிக்க சக்தியோ அல்லது அது சம்பந்தமான விடயங்களோ குறைந்து விட்டது. கடந்த 16 வருடங்களாக அவர்களின் பங்களிப்பு அங்கில்லை என்று தான் சொல்லலாம். விடுதலை புலிகளின் அந்த ஒரு உச்சக்கட்ட நிலவரம் என்பது கருணாவின் பிரிவுடன் அது அங்க இருந்து கிழக்கு மாகாணத்தில் இருந்து ஓரங்கட்டப்பட்டு விட்டது என்று தான் சொல்லலாம். அதுக்கு பிறகு வந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பானது இதே ஒத்துவோடும் அரசியலை செய்து முஸ்லிம்களுக்கான இடத்தை கொடுத்தது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் கேட்டார்கள். அதுதான் நான் சொல்கின்றேன். ஏனென்றால் அந்த மக்கள் அது ஆளுமையை செலுத்துற காரணம் என்னன்னா இந்த முஸ்லிம்களுக்கு எதிரான பிரச்சாரத்தை யார் செய்தார்களோ. நீங்களே முஸ்லிம்களுக்கு இப்ப முஸ்லிம்களால தமிழ் மக்கள் பாதிக்கப்படணும்டா எதிராக செயற்படணும் என்றது இல்ல. அந்த பிரச்சனை சொன்னால் அவர்களும் தமிழ் மக்கள் தான்.
முஸ்லீம்கள் என்பவர்களும் தமிழ் மக்கள் தான். நான் சொல்றேன் அவர்களுக்கு எதிராக செயற்பட சொல்ல நான் சொல்றேன். ஓகே, முஸ்லீம் மக்களா நீங்க சொல்ற மாதிரி முஸ்லீம் மக்களால் ஒரு பிரச்சனை தமிழ் மக்களுக்கு வருகிறது என்றால் அது தீர்க்க வேண்டியதுதான் உங்களை போன்றவர்கள் அல்ல, உங்களை போன்ற நான் சொல்றது உங்களுடைய கட்சிகளை போன்றவர்கள். இப்போது இந்த மக்கள் இந்த பிரதேசவாதத்தை தூண்டுது. முதலாவது வந்து பிரதேசவாதத்தை தூண்டப்பட்டது, அடுத்தது மதவாதம் தூண்டப்பட்டது. இந்த ரெண்டையும் செய்துதான் இன்று கிழக்கு மாகாணமானது துண்டாடப்பட்டிருக்கிறது. இதற்கான பலன்களை நிச்சயமாக கிழக்கு மாகாண மக்கள் எதிர்வரும் காலத்தில் சந்தித்துக் கொள்வார்கள். இந்த நிலைமைக்கு காரணம் நிச்சயமாக தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்தவர்களின் தவறுகள் தான். உங்களுடைய தவறாயும் இருக்கும். இப்ப சரி, தமிழ் தேசிய கூட்டமைப்பு தவறு செய்திருக்கிறது என்றால் இந்த தேர்தல்ல உங்களுடைய வேட்பாளரும் போட்டி போட்டிருந்தார், மட்டக்களப்பில் போட்டி போட்டிருந்தார். அப்ப அவருக்கு அந்த வாக்குகள் திரும்பி இருக்க வேண்டும். இப்ப நீங்க தான் சொன்னீங்க முஸ்லீம் மக்களும் மக்கள், உண்மை அங்க இருக்கக்கூடிய மக்கள் தமிழ் பேசும் மக்கள் அத்தனை பேரையும் அரவணைத்து ஒன்றாக அவர்களுக்குள்ள பிரச்சனை இல்லாம கொண்டு போக வேண்டிய தேவை ஒரு அரசியல் கட்சியா? நிச்சயமாக அந்த வேலை திட்டமானது நிகழ்த்தப்பட வேண்டும், நிச்சயமாக நிகழ்த்தப்பட வேண்டும். அதை எதிர்காலத்தில், ஏனென்று சொன்னால் நான் ஏற்கனவே கூறியது போல இந்த கட்சி வளர்ச்சியானது கடந்த 70 வருடமாக ஒரு அமைப்பு உருவாக்கப்படுகிறது. அதன் பின்னர் விடுதலை புலிகளின் சொல்லிற்காகவே தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு வாக்களித்த மக்கள் இன்றும் அதற்காக வாக்களித்திருக்கிறார்கள். நீங்கள் அதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆக இந்த மக்களின் நம்பிக்கைகள் இன்றும் 10 இடத்தை இவர்கள் பெற்றிருக்கிறார்கள் என்று சொன்னால் இன்றும் அந்த மக்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஒரு சின்ன நம்பிக்கை இவர்கள் மீது இருக்கின்றது என்றுதான் நாம் பார்க்க வேண்டும். ஆக இவர்கள் எவ்வாறு இந்த மக்களை மீளவும் சரியாக தொழிற்பட வைக்க போகிறார்கள் என்பது முக்கியமானதுண்டு. ஒரு தேர்தல் முடிவு கிடைக்கப்பட்டிருக்கிறது. தேர்தல் முடிவுக்காக நாங்கள் இப்பொழுது எங்களுடைய விசேட கலையகத்துக்கு செல்கிறோம். ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற தேர்தல் 2020 தற்போது கிடைக்கப்பெற்ற தேர்தல் முடிவுகள். யாழ் மாவட்டத்துக்கான தபால் மூலமான வாக்களிப்பின் இறுதி முடிவு கிடைக்கப்பெற்றுள்ளது. இலங்கை தமிழரசு கட்சி பெற்றுக்கொண்ட வாக்குகள் 7200, தமிழ் மக்கள் தேசிய கூட்டணி பெற்றுக்கொண்ட வாக்குகள் 4347, ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி பெற்றுக்கொண்ட வாக்குகள் 3291, அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் பெற்றுக்கொண்ட வாக்குகள் 3223. அது யாழ் மாவட்டத்துக்கான தபால் மூலமான வாக்களிப்பு முடிவுகள். மொனராகல மாவட்டத்துக்கான முழுமையான தேர்தல் முடிவுகள் கிடைக்கப்பெற்றுள்ளன. 6 ஆசனங்களை பகிர்ந்து கொள்ளும் போட்டியில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன பெற்றுக்கொண்ட வாக்குகள் 2,08,193, 5 ஆசனங்களை கைப்பற்றியுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தி பெற்றுக்கொண்ட வாக்குகள் 54,147, 1 ஆசனத்தை கைப்பற்றியுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தி தேசிய மக்கள் சக்தி பெற்றுக்கொண்ட வாக்குகள் 11,429, ஐக்கிய தேசிய கட்சி பெற்றுக்கொண்ட வாக்குகள் 3,494. செலுத்தப்பட்ட மொத்த வாக்குகள் 3,01,197 வாக்குகள். செல்லுபடியான வாக்குகள் 2,80,885 வாக்குகள். நிராகரிக்கப்பட்ட வாக்குகள் 20,312 வாக்குகள். அது மொனராகல மாவட்டத்துக்கான முழுமையான தேர்தல் முடிவுகள். கம்பஹா மாவட்டத்துக்கான மகர தேர்தல் தொகுதிக்கான தேர்தல் முடிவு கிடைக்கப்பெற்றுள்ளது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன பெற்றுக்கொண்ட வாக்குகள் 76,227, ஐக்கிய மக்கள் சக்தி பெற்றுக்கொண்ட வாக்குகள் 21,287, தேசிய மக்கள் சக்தி பெற்றுக்கொண்ட வாக்குகள் 5,789, ஐக்கிய தேசிய கட்சி பெற்றுக்கொண்ட வாக்குகள் 2,692. செலுத்தப்பட்ட மொத்த வாக்குகள் 1,16,064. செல்லுபடியான மொத்த வாக்குகள் 1,09,814. நிராகரிக்கப்பட்ட வாக்குகள் 6,250. அது கம்பஹா மாவட்டம் மகர தேர்தல் தொகுதிக்கான தேர்தல் முடிவுகள். மாத்தள மாவட்டத்துக்கான தம்புல தேர்தல் தொகுதிக்கான தேர்தல் முடிவு. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன பெற்றுக்கொண்ட வாக்குகள் 65,667, ஐக்கிய மக்கள் சக்தி பெற்றுக்கொண்ட வாக்குகள் 20,344, ஐக்கிய தேசிய கட்சி பெற்றுக்கொண்ட வாக்குகள் 2,783, தேசிய மக்கள் சக்தி 2,326. செலுத்தப்பட்ட மொத்த வாக்குகள் 1,01,581. செல்லுபடியான மொத்த வாக்குகள் 93,706. நிராகரிக்கப்பட்ட வாக்குகள் 7,875. அது மாத்தள தேர்தல் தொகுதியில் மாத்தள மாவட்டத்துக்கான தம்முல தேர்தல் தொகுதிக்கான தேர்தல் முடிவு. மற்றொரு தேர்தல் முடிவு கிடைக்கப்பெற்றுள்ளது. புத்தளம் மாவட்டத்தின் சிலாபம் தேர்தல் தொகுதிக்கான தேர்தல் முடிவு. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன பெற்றுக்கொண்ட வாக்குகள் 46,513,
ஐக்கிய மக்கள் சக்தி பெற்றுக்கொண்ட வாக்குகள் 19,444. தேசிய மக்கள் சக்தி பெற்றுக்கொண்ட வாக்குகள் 2,664. செலுத்தப்பட்ட மொத்த வாக்குகள் 81,226. செல்லுபடியான மொத்த வாக்குகள் 75,415. நிராகரிக்கப்பட்ட வாக்குகள் 5,815. அது கிடைக்கப்பெற்ற தேர்தல் முடிவுகள். தொடர்ச்சியான தேர்தல் முடிவுகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழோடு இணைந்திருங்கள். தேர்தல் முடிவுகள் வந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் அவற்றை அறிவிக்கின்ற அதே நேரத்தில் மறுபுறத்தில் இப்பொழுது எங்களுடைய யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய செய்தியாளர்களை நாங்கள் இணைத்துக் கொள்கிறோம். செல்லலாம். வணக்கம். நாங்கள் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய தலைமை செயலகத்திலிருந்து பேசிக் கொண்டிருக்கின்றோம். யாழ்ப்பாணம் மாட்டு மீதில் அமைந்திருக்கின்ற அலுவலகத்திலிருந்து நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். இலங்கை தமிழரசு கட்சியினுடைய தேர்தல் வாக்கு முடிவுகள் வந்ததுக்கு பின்னதாக கட்சியினுடைய நிலவரங்கள் எவ்வாறு இருக்கிறது என்பது தொடர்பாக இங்கே நாங்கள் பார்ப்பதற்கு வந்திருக்கின்றோம். கட்சியினுடைய பெரும்பாலான உறுப்பினர்களும் கட்சியினுடைய முக்கியஸ்தர்களும் யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரி வாக்கெண்ணும் நிலையத்தில் இருக்கின்றார்கள். இங்கே மிக கட்சியினுடைய பின்னிலை உறுப்பினர்கள் அல்லது செயற்குழு உறுப்பினர்கள் இங்கு இருக்கின்றார்கள். இவர்கள் இங்கே இந்த வாக்கு முடிவுகளை எவ்வாறு அணுகுவது என்பது தொடர்பாகவும் விருப்பு வாக்கள் தொடர்பான விடயங்களிலும் கருத்துக்களையும் கவனத்திலும் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த விடயங்கள் இவ்வாறு இருக்கின்ற பொழுது தேர்தலுடைய முழுமையான வாக்கு முடிவுகள் வெளியாகி இருப்பதாகத்தான் இங்கே தமிழரசு கட்சியினுடைய அலுவலகத்திலிருந்து கருத்துக்கள் உத்தியோகபூர்வமான கருத்துக்கள் வெளியாகும் என்கின்ற நிலைப்பாடு இங்கே நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது. தொடர்ச்சியாக இணைந்திருங்கள். அந்த கருத்துக்கள் வெளியிடப்படுகின்ற பொழுது இலங்கை தமிழரசு கட்சியினுடைய அலுவலகத்திலிருந்து கருத்து வெளியிடுகின்ற அந்த உறுப்பினர்கள் அந்த அதிகாரிகளுடைய கருத்துக்களை கொண்டு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். இன்னும் ஒரு 23 ஆசனங்கள் கிடைக்கப்பெறுமாக இருந்தால் அறுதி பெரும்பான்மையோடு மஹிந்த ராஜபக்ஷவினுடைய அரசாங்கம் ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் அங்கே தென்பட்டுக் கொண்டிருக்கின்றது. எனவே அது தொடர்பான வேறு விவரங்கள் வருகின்ற வேளையிலே அவற்றையும் இணைத்துக் கொள்வதற்காக நாங்கள் காத்திருக்கிறோம். வெற்றி பெறுகிறோம், ஆட்சி அமைக்கப் போகின்றோம் என்கிற சந்தோஷத்தோடு இன்னொரு சந்தோஷமும் இப்போ அகலன் உங்களுக்கு இருக்கும் என்று நினைக்கிறேன். ஏனென்றால் தமிழ் தேசியம் பேசிக்கொண்டு தமிழ் மக்களுக்கான உரிமைகளுக்காகவும் தமிழ் மக்களுக்கான அபிவிருத்திக்காகவும் தமிழ் மக்களுக்கான அபிலாஷைகளை வென்றெடுப்பதற்காகவும் ஏன் தமிழ் மக்கள் மீது உங்களுடைய அரசாங்கம் நிகழ்த்தி இருக்கக்கூடிய இனப்படுகொலைக்கான நீதியை வென்று கொடுக்கிறதுக்காகவும் ஒன்றாக நின்று செயல்பட வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த கட்சிகள் எல்லாம் இன்றைக்கு பிரிஞ்சு போய் நிற்குது. இது பிரிஞ்சு நின்றால் தமிழ் மக்களுக்கான ஏதோ ஒரு தீர்வை வழங்கிட்டு SLPP ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன ஆட்சியை தொடர்ந்து கொண்டு செல்வதற்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு, அல்லது அதன் மூலமாக தொடர்ச்சியாக தமிழ் மக்களை அடக்கி ஆளலாம் என்கிற ஒரு நிலைப்பாடு இருக்கும் என்ற ஒரு நிலைப்பாட்டில் SLPP இருக்கலாம். அப்படி இருக்கக்குள்ள இந்த கட்சிகள் எல்லாம் பிரிஞ்சு போயிருக்கு. நீங்கள் ஒட்டுமொத்தமாக ஸ்ரீலங்காவில் இலங்கையில் வாழக்கூடிய அந்த மக்களுக்கான அரசாங்கமா சர்வதேசத்துக்கு காட்டிக்கொள்றீங்க. காணாமல் போன உறவுகள் இன்னும் இருக்கிறார்கள். உங்களுடைய ஆட்சியில உங்களுடைய இராணுவத்தினருடைய கரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடியவர்கள் எங்கேண்டே தெரியாது. இன்றைக்கு வரைக்கும் தொடர்ந்து மக்கள் வீதியா போராட்டங்கள்ல இருக்கேக்குள்ள இப்படி கட்சிகளை பிரிச்சு வச்சுட்டு உங்களோட மட்டும் ஒத்தோடி கொண்டிருக்கக்கூடிய கட்சிகளுக்கு அபிவிருத்திக்கான நிதிகளை ஒதுக்கி கொண்டு அவை உங்களோட கைக்குள்ள வச்சுக்கொண்டு முன்னைய காலகட்டங்களில் எப்படி உங்களோட சில ஒட்டுக்குழுக்களாக இருந்தவர்களை வைத்துக்கொண்டு நகர்ந்தீங்களோ அதே மாதிரியான நிலைப்பாட்டுக்கு போறீங்களோ? என்னென்று சொன்னால் இப்ப உண்மையில நாங்கள் மக்களை மையப்படுத்தித்தான் அரசியல் நடத்தணுமே இல்லாமல் தனிப்பட்ட கட்சிகளையோ அல்லது நடந்து முடிஞ்ச கோட்பாடுகளையோ இனவாதங்களையோ பேசிக்கொண்டிருப்பது என்பது அது ஒரு பக்கம் இருக்க, இன்று இருக்கின்ற பிரச்சனைகளை தீர்த்து மக்களையும் அந்த சமுதாயத்தையும் ஒரு சரியான வழியில் நடத்தி செல்லக்கூடிய அரசியல் இளம் தலைவர்களை உருவாக்க வேண்டிய பொறுப்பு உண்மையிலேயே எங்களுக்கு இருக்கிறது. ஏனென்றால் இன்று வரை கட்சி பேசிக்கொண்டிருந்தோம், இனவாதம் பேசிக்கொண்டிருந்தோமே அல்லாமல் மக்களை சுய அபிவிருத்தியை, அவர்களது சுய அறிவியல் தேடல்களை மற்றும் அவர்களது வாழ்வாதாரங்களை, பொருளாதார திட்டங்களை எல்லாம் முன்னெடுத்து செல்வதற்கு நாங்கள் எதையும் செய்யவில்லை. இது உண்மையிலேயே ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். யார் செய்யல? எவருமே செய்யல. யாருமே அதை பற்றி எந்த திட்டங்களும் இல்லை. எவருமே உங்களையும் சேர்த்து சொல்றீங்களா? எல்லாரையும் தான் நான் குறை சொல்றேன். நான் கட்சி ரீதியாக பேசல, எல்லா உண்மையையும் நான் சொல்றேன். அதாவது SLPP எல்லா உண்மையை சொன்னீங்கன்னா நாங்க கொஞ்சம் சந்தோஷப்படுவாங்க பாக்குற மக்களும்.
இல்ல எல்லா உண்மையும் சொல்லிட்டீங்கன்னா பாக்குற மக்களும் சந்தோஷப்படுவாங்க. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன அதுக்கு முன்னர் என்னெல்லாம் செய்ததுண்டு. இங்க வந்து ஏதாவது தாக்கங்கள் தீர்வுகளை பற்றி எல்லாரும் பேசுவாங்க கதைப்பாங்கன்னு பார்த்தேன்னா ஆனா எல்லாரும் கட்சிகளையும் பிரச்சனைகளையுமே தான் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். தீர்வு காண்பதற்கான திட்டங்கள். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தமிழர்களுக்கு முன்வைக்கின்ற 2 தீர்வுகள் எனக்கு சொல்லுங்க. அவர்கள் பொருளாதார அபிவிருத்தி சார்ந்து அனைத்தையும் செய்ய தயாராக இருக்கின்றார்கள். என்ன அபிவிருத்தி? எப்படியான அபிவிருத்தி? அதாவது தனி மனித மற்றும் தேச அது சார்ந்த அனைத்து அபிவிருத்திகளையும் அவர் சார்ந்து எல்லாம் நாங்கள் பல விடயங்களை முன்வைத்திருந்த நாங்கள் அதை அனைத்தும் உண்மையிலேயே செய்து கொள்வதற்கான ஏற்பாடுகள் நடக்கின்றன. சரி, 2வது என்ன விஷயம் முன்வைப்பீங்க? விளங்கல. 2வது நீங்க சொன்னீங்க நாங்கள் இணக்கமா சில விஷயங்களை செய்ய போறோம். உண்டு அபிவிருத்தி. 2வது என்ன செய்வீங்க? இப்ப அபிவிருத்தி என்று சொன்னால் அது ஒரு விஷயம் இல்லை. அதாவது அபிவிருத்தி சார்ந்த தமிழ் மக்களுக்கு அபிவிருத்தி மட்டும்தான் பிரச்சனையும் இல்லை. தமிழ் மக்களுக்கு அதுதான் பிரச்சனை இல்லை, நிறைய பிரச்சனைகள் இருக்கின்றன. ஆனால் அனைத்து பிரச்சனைகளும் தீர்வு காணப்பட வேண்டும். கட்சி என்கின்ற ஒன்றை தாண்டி இங்கு இருக்கின்ற இனவாத பிரச்சனைகளுக்கு முடிவு கண்டு அனைவரும் சுதந்திரமாகவும் தங்கள் சொந்த காலிலே நின்று தங்களது எதிர்காலத்தை தாங்களே கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் என்பதுதான் ஒரு சின்ன நினைவு மீட்டல். அகிலன், உங்களுக்கு நான் செய்யலாம்னு நினைக்கிறேன். நீங்க சொல்றீங்க தமிழர்கள் சொந்த காலில் நிற்க வேண்டும், அவர்கள் தங்களுக்கான தற்சார்பு பொருளாதாரத்திலிருந்து தங்களுக்கான அபிவிருத்திகளை மேற்கொள்ளணும் என்று. 2009ற்கு முன்னர் வடக்கு கிழக்கிலே அப்படி ஒரு தாயகம் இருந்தது என்றது உங்களுக்கும் ஞாபகம் இருக்கும். அதை நீங்களும் மறுதளிக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். தமிழர்கள் மிகச்சிறப்பான பொருளாதார கொள்கைகளோடும் மிகச்சிறப்பான கட்டமைப்புகளோடும் இருந்தார்கள் என்பதை ஒரு தமிழனா நீங்க மறுதளிக்க மாட்டீங்க. அந்த 2009 அதை அழித்தது மாத்திரம் இல்லாமல் 2009க்கு நடந்த அந்த ஒரு மிகப்பெரிய இனப்பட நீங்க சொல்றீங்க தமிழர்கள் இனவாதம் பேசுறாங்க. ஒரு இனம் அழிக்கப்பட்டிருக்கிறது. அழிக்கப்பட்ட இனம் தனக்கான நீதியை கேட்கிறது எப்படி ஐயா இனவாதமா இருக்கும்? நீங்க சொல்லுவது உண்மைதான். ஆனால் ஒன்றை நாங்கள் யோசிக்க வேண்டும். எந்த சுதந்திரத்தையும் உரிமையையும் ஆரிடமும் கேட்டு பெற முடியாது. அதை நாங்கள் தான் போராடி நசுக்கிறீங்களே, வெள்ளவானையும் அனுப்பி இருக்கிறீங்களே. இல்ல, நீங்க கூறுவது உண்மையிலேயே இன்னொரு விடயத்தை யோசிக்க வேண்டும். இனவாதத்தை தோற்றுவித்தவர்களே தமிழர்கள் தான் என்பதையும் நீங்கள் மறந்துவிடக் கூடாது. வரலாறு தெரியாம கதைக்கிறீங்களோ? இல்ல, நான் வரலாறு தெரியாம கதைக்கல. ஏன்னா இனவாதம் என்றது ஒரு மாயை, நாங்கள் உருவாக்கி கொள்வதுதான். அவர்களும் நாங்களும் இனவாதம் என்று பேசிக் கொண்டிருந்தால் இந்த இனவாதத்தை வளர்ப்பதாகத்தான் அது முடியும். நாங்கள் தீர்க்கிறதுக்கு நீங்க எதையுமே செய்யலையே. இனவாத பிரச்சனைக்கு தீர்வு தீர்க்கிறதுக்கு 2009ஆம் ஆண்டு அந்த மிகப்பெரிய இனப்படுகொலையை நிகழ்த்தேறி முடிச்சா பிறகு தமிழர்களை அந்த பிரச்சனையிலிருந்து வெளியில கொண்டு வந்து தமிழர்கள் நிம்மதியாக வாழ்றதற்கு எந்த ஒரு விஷயத்தையும் எந்த ஒரு நேசக்கரத்தையும் இன்று வரைக்கும் உங்களுடைய அரசாங்கம் அல்லது சிங்கள அரசாங்கம் யாருமே முன்வைக்கல. ஏமாத்திட்டு இருக்கிறீங்க. இதை மாதிரி பிரிஞ்சு போய் நிற்கக்கூடிய ஒவ்வொரு கட்சிகளையும் வச்சுக்கொண்டு அங்க வாக்கு போட்டுட்டு எனக்காக ஏதாவது ஒன்று செய்வான்னு சொல்லி நம்பி வாக்கு போட்டு இருக்கிற ஒவ்வொரு குடிமக்களையும் மத்தியில் இருக்கிற நீங்க தான் ஏமாத்திட்டு இருக்கிறீங்க. மத்திய மட்டும் சொல்ல முடியாது. அதற்கு சார்பாக நிற்கின்ற அரசியல் தலைமைத்துவங்கள், மற்ற அரசியல் பேசுகின்ற நீங்கள், நாங்கள் போன்றவர்கள் எல்லோருமே இதில் இருக்கின்றோம். அதை மறந்து விடக்கூடாது. நீங்க சொல்ற சரி, நீங்க சொல்ற இந்த தமிழ் கட்சிகள் எல்லாம் மக்களை ஏமாத்திட்டு இருக்குது. அதுக்கு நல்ல தண்டனை மக்கள் இந்த தேர்தலில் கொடுத்துட்டாங்க. அது ஒரு பக்கம் வச்சுக்கொள்ளும். நீங்க தமிழ் கட்சிகளை விட்டுருங்க. இது எல்லாத்தையும் தாண்டி மத்தியில மிகப்பெரிய பலத்தோடு இப்போ உங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம். இன்னொன்று அங்கே ஒரு பக்கம் எஸ்ஜேபி பிரிஞ்சு நிற்குது, இன்னொரு பக்கம் யூஎன்பி பிரிஞ்சு நிற்குது. மிகப்பெரிய ஆளுமையோடு இந்த முறை தேர்தலில் நீங்கள் வெற்றி பெற்று ஒரு 10 வருஷத்துக்கான ஒரு அடித்தளத்தை நீங்கள் போயிட்டே இருக்க போறீங்கன்றது ஒரு பக்கம் அரசியல் விமர்சகர்களால் சொல்லப்படக்குள்ள இந்த பிரிஞ்சு போய் நின்று அடிபட்டு கொண்டு இருக்கக்கூடிய தமிழ் கட்சிகள் எல்லாம் விடுங்க. நீங்கள் ஒரு பக்கம் நீங்கள் அழிச்சது நீங்க. இப்போ நல்லிணக்கம் பேசுவோம் வாங்கோ, நாங்கள் இப்போ பல நடந்தது எல்லாத்தையும் மறந்துட்டு இனவாதத்தை விட்டுட்டு வாங்கோன்னு சொல்கிறீங்களே, அந்த மக்களுக்கு நீங்கள் ஓகே இந்த ஆட்சியில் என்ன கொடுப்பீங்க? இது வரைக்கும் தான் நீங்கள் செய்யலை. இந்த ஆட்சியில் என்ன வச்சுக்கிறீங்க கொடுக்க? இந்த ஆட்சி முழுவதற்குள் அனைத்து பிரச்சனையும் தீர்க்க வேண்டும் என்பதற்கான ஒரு நாங்கள் முன்னெடுத்தல் தான் கொண்டு நடத்தி கொண்டு இருக்கிறோம். ஆகவே இப்போதான் நாங்கள் என்ன சொல்லுவோம் என்றால், மக்கள் தங்களுடைய பிரதிநிதிகளை சரியாக தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதுதான் பிரச்சனை. மற்ற அனைத்து பிரச்சனைகளையும் முடிந்த அளவுக்கு முன்னெடுப்போம். அதுக்கான எல்லா முயற்சிகளையும் மேற்கொண்டு கொண்டுதான் தேர்தல் பிரச்சாரங்களையும் சொல்றீங்க, இப்பவும் சொல்றீங்க. ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு தெளிவான ஒரு தீர்வு சொல்லுங்க. உங்களுக்கு நேரம் தாராளமா தாரன். ஒரு தமிழர்களுடைய காணாமலாக்கப்பட்டிருக்கக்கூடிய உறவுகள், காணி விடுவிப்பு, அது மாத்திரமில்லாமல் இனப்படுகொலை, இந்த 3 முக்கியமான விஷயங்களுக்கும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன என்ன தீர்வு வழங்க வேண்டும்? நீங்க தாராளமா நேரம் எடுங்க, சொல்லுங்க.
காணி விடுவிப்பு என்ற ஒன்று உண்மையிலே நாங்கள் அது விஷயமாக கலந்துரையாடினோம். அது காணி விடுவிப்பு என்பது முக்கியம் தேவையான ஒரு விடயம். அது அனைத்தும் இணைத்தவுடனே சடாரண்டு எதையும் செய்ய முடியாது. ஏனென்றால் இனவாதம் பேசிக்கொண்டு இரு பக்கமும் போராடி கொண்டிருக்கும் போது சடாரண்டு ஒரு முடிவுக்கு நாங்கள் வந்துவிட முடியாது. ஆனால் இதுக்கான முடிவுகள் அனைத்தையும் இந்த ஆட்சி முடிவதற்குள்ளே கொண்டு வருவதற்கான அஸ்கிரிய பீடங்களையே ஆட்டி படைக்கக்கூடிய அதிகார மையம் உங்களுடையதுன்றத நீங்க மறுதலிக்க உண்மைதான். ஆனால் அதிகார பீடங்களை நாங்கள் தூண்டி விடாமல் அவர்கள் ஊடாக இவற்றை பெற்றுக்கொள்ளக்கூடிய சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கின்றன. நாங்கள் அதையும் மறந்துவிடக்கூடாது. சரி, உங்களுக்கு இன்னொரு சந்தோஷமான செய்தி கிடைச்சிருக்கு. 42 வருட அரசியல் வாழ்க்கையில் ரணில் விக்ரமசிங்க முதன்முறையாக நாடாளுமன்றம் செல்வதற்கான ஒரு பிரதிநிதித்துவத்தை இழந்திருக்கிறார் என்கின்ற ஒரு செய்தி. ரணில் விக்ரமசிங்க தோல்வியடைந்திருக்கிறார் என்கின்ற ஒரு செய்தி ஒன்று கிடைக்கப்பெற்றிருக்கின்றது. பார்க்கலாம், உறுதிப்படுத்தப்பட்ட செய்திகள் வருகின்ற வேளையில் அவற்றை நாங்கள் இணைத்துக் கொள்வதற்காக காத்திருக்கிறோம். சிங்கள கட்சிகள் சாமிட்ட வரலாம். முதல்ல சிங்கள கட்சிகள் எல்லார்ட்டையுமே, இது 4 தமிழ் கட்சிகள்கிட்டையும் தான் இதை நான் வைக்க போகிறேன். 4 தமிழ் கட்சிகள் என்று எல்லாரையுமே நீங்கள் தமிழர்கள் மனதை உண்மையா திறந்து இந்த ஒரு சந்தர்ப்பத்திலேயாவது பேசுவீங்கள் என்ற ஒரு நம்பிக்கையில தான் இந்த கேள்வியை முன்வைக்கிறேன். சிங்கள பேரினவாதம் என்று நீங்கள் எல்லாரும் விழிக்கக்கூடியது இதைத்தான் விரும்புது. தமிழ் கட்சிகள் இப்படி பிரிஞ்சிருக்கணும், தமிழ் கட்சிகள் ஒற்றுமையா இருக்கக்கூடாது, தமிழர்களுக்கான ஒரு தீர்வு கடந்த காலங்களே சொல்லியிருக்கு. தமிழர்களை பிரித்து வச்சால் ஏதோ ஒரு தரப்பை அணுகி போட்டு தீர்வொண்டை கொடுத்துட்டு போயிடலான்னு. இன்னைக்கு இப்படி ஒரு பக்கம் இபிடிபி, ஒரு பக்கம் டிஎம்பிபி கேட்டிங்கன்னா கட்சியின் பேரில் எல்லாத்துலேயுமே தமிழ் தேசியம் இருக்கு. ஆனால் நீங்கள் தமிழ் தேசியத்தை நீங்கள் கொண்டு போறீங்களாண்டா இன்றைக்கு யார்கிட்டையுமே இல்லை. என்ன இவ்வளவு நீங்கள் இணக்கரசு எல்லாம் செய்றீங்க பாருங்க. இன்றைக்கு அவரே பாராளுமன்றம் போக முடியாத நிலைமை. இல்லை, நான் 2-3 அதுக்கு நான் டைரக்ட் ஆன்சர் பண்ணணும். அவருக்கு நீங்க ஆன்சர் மக்களுக்கு முதல் ஆன்சர். நீங்கள் நம்பின நீங்க அரசியல் யாப்பை கொண்டு வரக்கூடிய ரணில் விக்ரமசிங்கே என்பவரே இன்றைக்கு தோல்வி அடைந்திருக்கிறார். நிச்சயமா அவர்கிட்ட ரணில் விக்ரமசிங்க பாலிசி டிலே அண்ட் டிஸ்ட்ராய். அவரும் சிங்கள பௌத்த பேரினவாதி தான். அவர் வித்தியாசம். இவர்கள் டைரக்டாக சொல்கிறார்கள் 13 திருத்தத்தை தரையலாது என்று. அவர் காலத்தை இழுத்தடிச்சு இல்லாமல் இருக்கிறது. இதில் வேறு இந்த அபிவிருத்தியை பற்றி சொன்னார். நாங்களும் டேக்ஸ் பே பண்ணுறோம். அதாவது வடகிழக்கில் இருக்கிற மக்களும் டேக்ஸ் பே பண்ணுறார்கள். அப்போ அது எங்களுக்கு முறித்து. இவர்கள் தென்னிலங்கையை தான் அம்பாந்தோட்டையில் துறைமுகம் இருக்குது, அம்பாந்தோட்டையில் ஏர்போர்ட் கட்டினோம். ஏன் எங்கட பக்கத்தை அபிவிருத்தி செய்யலை? நாங்களும் எங்கடையாங்களும் டேக்ஸ் பே பண்ணுறோம். 20 வருஷமாக தொடர்ச்சியான போராட்டத்தில் எங்கட வடகிழக்கு அபிவிருத்தி அடையலை. அப்போ நாங்கள் தொடர்ச்சியாக பார்லிமெண்ட்டில் கேட்டாங்க, அந்த 20 வருஷத்துக்குரிய நிதி நீங்கள் அந்த ஒரே ஈக்குவலாக இந்த நிதியை ஒதுக்கலாது. எங்களுக்கு 3 டைம் ஹையர். ஏன்னா 20 வருஷம் என்ன கேட்டீங்க, என்னென்ன உங்களுக்கு செய்திருக்கணும்? ஏன்னா 20 வருஷமா எங்கட வடகிழக்கு யுத்த சூழ்நிலையில் இருந்தபடியால் எந்த ஒரு அபிவிருத்தியும் நடக்கப்படவில்லை. அப்ப நீங்க கேட்டு என்ன செய்யலன்றீங்க? நாங்கள் அவர்கள்ட்ட பார்லிமெண்ட்ல வச்ச குற்றச்சாட்டு என்னென்றால், நீங்கள் ஒரு நிதியில ஈக்குவலா எல்லா பிரதேசத்துக்கும் பிரிக்கலாது. ஏனென்றால் 20 வருஷமா எங்கட நாளைக்கு முதல் கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணி பாருங்க. உங்களுடைய இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனாதராஜா உட்பட்டவர்கள் பலாலில் ஒரு விமான நிலையம் திறந்தீங்க. நாங்கள் மெகாபலி மினிஸ்டர் இவர் சம்பிகா ரணவ கதைச்சு தான் நாங்கள் திறக்கப்பட்டது. பிறகு அது இந்த ஆட்சி வந்த உடனே அதில் இந்தியாவின் உதவியோட அது அந்த நேரம் சம்பிகா சொன்னவர் அந்த ஏர் ஸ்பேஸை நாங்கள் இந்தியாவோட பங்கிட வேண்டி வரும். அது நீங்கள் கதைச்சு பலாலி விமான நிலையத்தை திறக்க முடியுமா இருந்தால் நிச்சயமா உங்களுடைய ஊடக பேச்சாளராக இருக்கிற சுமந்திரன் தான் கிட்டத்தட்ட ஒரு பிரதமர் நிலையில் இருந்தார் என்று சொல்லி இருக்கிறார் என்றால் நிறைய விஷயம் செய்திருக்கிறார். நிச்சயமா. என்னென்னா இப்போ கம்பெரிலியாவில் அவங்களுக்கு கிடைக்கப்பட்டது. நான் என்ன சொல்கிறேன்டா, 20 வருஷம் நான் சொன்ன வந்த பாயிண்ட் என்னென்னா, 20 வருஷமா எங்களுக்கு இந்த டெவலப்மெண்ட் இங்கே நடக்கல. இந்த ஓர் 2009 மே மட்டும் இங்கே இந்த டெவலப்மெண்ட் நடக்கல. நீங்க இந்த வச்ச குற்றச்சாட்டுக்கு அவர் தான் பதில் சொல்லணும். ஏண்டா அபிவிருத்திகள் தொடர்ந்து செய்யறதால தான் தங்களுடைய வாக்கு வங்கி தொடர்ந்து இருக்கு என்று சொல்லி நம்புகிறது இபிடிபி. அப்ப மார்ட்டின் ஜெயா நீங்க சொல்லுங்க, இவர் சொல்றாரு 20 வருஷமா யுத்தம் நடந்தது, அதுக்கு பிறகும் இந்த அரசாங்கங்கள் ஒன்றுமே எங்களுக்கு கொடுக்கல என்று சொல்லி. ஆனால் உங்களுக்கு அபிவிருத்தியால தான் இந்த வாக்கு வங்கி வச்சிருக்கிறீங்கன்னு சொல்றீங்களே. விக்னேஸ்வரன் ஐயா, வடமாகாண சபை முழுமையாக தமிழ் மக்கள் இவர்களுடைய கையில கொடுத்திருந்தவங்க. அதே நேரத்தில் வடமாகாண சபைக்கு வந்த ஒரு யுத்தம் நடந்த சூழலில் அங்கவினர்களாக 40,000க்கு மேற்பட்ட இளைஞர்களும் யுவதிகளும் வயது முதிர்ந்தவர்களும் இருக்கிறாங்க. அதை தவிர உளவியல் ரீதியாக இந்த யுத்த சூழலிருந்து மீண்ட மக்கள் உளவியல் ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த உளவியல் என்ற விஷயத்தை சரியாக இவர்கள் யாருமே அணுக இல்லை. இந்த இப்படியான நடைமுறைகள் எல்லாமே இருக்கத்தக்கதா வந்த நிதிய தங்களுக்குள்ள அடிபட்டு கொண்டு காலத்தை கடத்தினார்களே ஒழிய மாகாண சபை திரைசேரிக்கு மத்திய அரசுக்கு திரும்பி நான் கேட்டது, நீங்கள் இபிடிபி
இப்ப இவர் சொல்றார் அபிவிருத்திகள் என்பது தங்களுக்குள்ளான நிதிகள் வரையில நீங்க சொல்ற மாதிரி நிதி வந்தது திரும்பி போச்சு என்ற விவாதங்கள் எல்லாம் இருக்கட்டும். நீங்கள் அந்த ஆட்சியாளர்களோடு இருக்கின்ற வேளையில வேலை வாய்ப்புகள் பெற்றுக் கொடுக்கிறதுன்றதை தாண்டி இபிடிபியால என்னென்ன அபிவிருத்திகளை செய்யறதற்கான வாய்ப்புகள் கிடைத்தது, என்னென்ன செய்ய முடிஞ்சது, என்னென்ன செய்ய முடியல? நிச்சயமாக எங்களால் சொல்லலாம். 600 ஏக்கர் கிளிநொச்சியில 600 ஏக்கர் நிலப்பரப்பு அந்த காணி 600 ஏக்கரையும் இராணுவத்தின் கையிருப்புல இருந்து அதை எடுத்து அறிவியல் நகர உருவாக்கி விவசாய பீடத்தையும் பொருளியல் பீடத்தையும் நாங்கள் நிறுவியிருக்கிறோம். அதே மாதிரி கைதடியில பனை ஆராய்ச்சி நிலையம் உருவாக்கி இருக்கிறோம். அச்சுவேலியில கைத்தொழில் போட்டு என்ற ஒன்றை உருவாக்கி இருக்கிறோம். அதை தவிர தூர்ந்து போயிருந்த குளங்களை புனரமைச்சு மீன், அது திலப்பியா என்று சொல்லப்படுகிற மீன், கொஞ்சம் பெருசா தலையாட்டுறாங்க, அப்படி ஒண்ணு இல்லையண்டு இல்ல அவர்கள் இல்லை என்று மறக்க முடியாது. நான் பத்திரிகையில இருந்த ஆவணங்களுடன் அல்லைப்பட்டியில் சில வேலை திட்டங்கள் நிகழ்ந்திருக்கின்றது. அது சீன நிறுவனங்களுக்கு அந்த விடயங்கள் கையளிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமில்லை, மாங்குளத்திலிருந்து முருகண்டிக்கு இடைப்பட்ட பிரதேசத்தில் கொக்காவில் என்ற இடத்தில் மிகப்பெரிய சிங்கள குடியேற்றம் ஒன்று நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. அது மட்டுமில்லை, இவர்களுக்கே தெரியுமோ தெரியும், அந்த கேள்விக்கு எனக்கு நீங்க கட்டாயம் பதில் சொல்ல வேண்டும். அனுராதபுரத்தில் யங் ஓயா என்ற இடத்துக்கு இடையில் ஒரு டேம் ஒன்று கட்டி அந்த கிட்டத்தட்ட 24 சதுர மைல் பரப்பளவானது நீர் தன்மை கொண்டதாக மாற்றப்பட்டிருக்கிறது. இதன் காரணத்தால் அங்குள்ள யானைகள் இப்போது முல்லைத்தீவு காட்டை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. கடந்த காலத்தில் பாத்தீங்கன்னா விலங்கில் நீங்க அபிவிருத்தி என்ற ஒரு கேள்விக்கு நாங்கள் எங்களால செய்யப்பட்ட எமது தலைவர் தோழர் டாக்டர் தேவானந்தா அவர்கள் செய்த அபிவிருத்திகள் என்ற எண்ணில் அடங்காது. வேலை வாய்ப்புகள் அது சூசகமாக அவர் சொல்லிக் கொண்டார். வேலை வாய்ப்பு 50,000 அது ஒரு அபிவிருத்தி அல்ல. வேலை வாய்ப்பு பண்றது, அரச வேலை வாய்ப்பு பண்றது எங்களுக்கும் அந்த ரைட்ஸ், சிங்கள மக்களுக்குரிய அதே ரைட்ஸ் தமிழ் மக்களுக்கு கைதடியில பனை ஆராய்ச்சி நிலையம், அச்சுவேலியில் கைத்தொழில் முந்தி இருந்ததை நிப்பாட்டப்பட்டது, ஓரால நிப்பாட்டப்பட்டது, திருப்பி ஸ்டார்ட் பண்ணப்பட்டது. அறிவியல், நீங்கள் அறிவியல் நகரை உருவாக்குனது யாரு? பத்திரிகையில இனி ஆதாரங்களோட தான் உங்களுக்கு விளங்கப்படுத்த கடந்த காலங்களில் புலம்பெயர் தேசத்தில் இருந்து வந்த நிதியை நீங்கள் சரியாக பயன்படுத்தல. எங்கட மக்களை நீங்கள் ஏமாற்றி இருக்கிறீர்கள். இல்லை, நிச்சயமாக இல்லை. வந்த நிதி அனைத்தும் பத்மநாதன் சார்கிட்ட அடிச்சு கேட்டு அந்த டாக்குமெண்ட் எடுத்து பாருங்க, வந்த நிதி எப்படி பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இல்லைன்னா தகவல் அறியும் சட்டம் மூலமாக நீங்கள் அதை கவனித்துக் கொள்ளுங்க. நாவக்குழியில ஒரு சிங்கள குடியேறத்தை கொண்டு வந்திருக்கிறீங்க உங்களோட உதவியால. நாவக்குழியில ஒரு பெரிய புத்தர் சிலை வந்திருக்குது. எத்தனையோ புத்தர் சிலைகள் உருவாக்கப்பட்டிருக்குது வட மாகாணத்தில். இந்த கேட்ட கேள்விக்கு பதில சொல்லிடுங்க. அனுராதபுரத்தில் நிச்சயமாக ஒரு டேம் கொண்டு கட்டப்பட்டு 24 சதுர மைல் பிரதேசமானது அபிவிருத்தி அடைய செய்ததால அங்க இருக்கிற காட்டு யானைகள் இப்போது முல்லைத்தீவு கடற்கரையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சி நிறைவடைகிற நேரத்தை நெருங்கிட்டோம். இப்ப நிகழ்ச்சி நிறைவடைகிற நேரத்தை நாங்கள் நெருங்கி கொண்டிருக்கிறோம். நீங்க தான் அந்த விஷயத்தையும் சொன்னீங்க, விக்னேஸ்வரன் குறிப்பிட்டார். வேற கட்சிகள்ல இருந்தாலும் நாடாளுமன்றத்துக்கு தமிழ் பிரதிநிதிகளா நாங்கள் ஒரு தேர்தல் முடிவு வந்திருக்கிறது. அந்த முடிவை பார்த்து விட்டு நாங்கள் வரலாம். ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற 2020 தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ள தேர்தல் முடிவுகள். மாத்தளை மாவட்ட முழுமையான தேர்தல் முடிவுகள். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன 1,88,779 65.53% வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள் 4 ஆசனங்களோடு. ஐக்கிய மக்கள் சக்தி 73,955 ஆசனங்கள் வாக்குகளை பெற்று 1 ஆசனங்களை பெற்றிருக்கிறார்கள். தேசிய மக்கள் சக்தி 7,542 வாக்குகளையும், ஐக்கிய தேசிய கட்சி 6,592 வாக்குகளையும் பெற்றிருக்கிறார்கள்.
அளிக்கப்பட்ட வாக்குகள் 3,12,576, செல்லுபடியான வாக்குகள் 2,88,073 வாக்குகள், நிராகரிக்கப்பட்ட வாக்குகள் 24,503 வாக்குகள். தொடர்ந்தும் கம்பக மாவட்டத்தில் கிடைக்கப்பட்டுள்ள கெலனிய தேர்தல் தொகுதிக்கான தேர்தல் முடிவுகள். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன 39,172 வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள். ஐக்கிய மக்கள் சக்தி 17,684 வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள். தேசிய மக்கள் சக்தி 3,423 வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள். ஐக்கிய தேசிய கட்சி 1,501 வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள். இங்கு அளிக்கப்பட்ட வாக்குகள் 68,351 வாக்குகள், செல்லுபடியான வாக்குகள் 64,261 வாக்குகள், நிராகரிக்கப்பட்ட வாக்குகள் 4,090 வாக்குகள். தொடர்ந்தும் கொழும்பு மாவட்டத்தில் மொரட்டுவ தேர்தல் தொகுதியிலே கிடைக்கப்பெற்றுள்ள தேர்தல் முடிவுகள். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன 55,000 வாக்குகள், ஐக்கிய மக்கள் சக்தி 23,747 வாக்குகள், தேசிய மக்கள் சக்தி 4,404 வாக்குகள், ஐக்கிய தேசிய கட்சி பெற்றுள்ள வாக்குகள் 1,754. இங்கு அளிக்கப்பட்ட வாக்குகள் 92,451, செல்லுபடியான வாக்குகள் 80,560, நிராகரிக்கப்பட்ட வாக்குகள் 5,895. தொடர்ந்தும் கொழும்பு மாவட்டத்தில் கொழும்பு கிழக்கு தேர்தல் தொகுதியிலே கிடைக்கப்பெற்றுள்ள தேர்தல் முடிவுகள். ஐக்கிய மக்கள் சக்தி கிடைக்கப்பெற்றுள்ள வாக்குகளாக இருக்கின்றது 20,538 வாக்குகள். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கிடைக்கப்பெற்றுள்ள வாக்குகள் 18,007. தேசிய மக்கள் சக்திக்கு கிடைக்கப்பெற்றுள்ள வாக்குகள் 2,595. இங்கு அளிக்கப்பட்ட வாக்குகளாக இருக்கின்றது 47,463, செல்லுபடியான வாக்குகள் 44,093, நிராகரிக்கப்பட்ட வாக்குகள் 3,371. தொடர்ந்து இணைந்திருங்கள் IBC தமிழோடு. பல முக்கியமான பிரமுகர்களுக்கு அதிர்ச்சி தரக்கூடிய தேர்தல் முடிவுகள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. உடனுக்குடன் அந்த முடிவுகளை கொண்டு வர காத்திருக்கிறோம். அதேபோல இரவு 8 மணி பிரதான செய்திகளிலே தொகுதி வாரியாக இதுவரைக்கும் கிடைத்திருக்கக்கூடிய கள நிலவரங்களின் உறுதிப்படுத்தப்பட்ட பல விடயங்களோடு உங்களை சந்திக்க நாங்கள் காத்திருக்கிறோம் என்பதையும் ஞாபகப்படுத்திக் கொண்டு மணிசேகரன் உங்கள்கிட்ட ஆரம்பிச்சுட்டு நகரலாம் என்று நினைக்கிறேன். மணிசேகரன் என்றால் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி, நீங்க சொன்னீங்க ஆளுமையான ஒரு தலைவர், திராணியான தலைவர், முஸ்லீம்கள்னால் தமிழ் மக்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய தலைவர் என்று ஏராளமான விஷயங்களை சொன்னீங்க. வடக்கு கிழக்கு என்பது தமிழர் தாயகம் என்பதை நீங்க மறுதளிக்க மாட்டீங்கள் என்று நான் நம்புறேன். மறுதளிச்சா அது உங்களுடைய கருத்து. வடக்கு கிழக்கு இணைப்புக்கு தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் நிலைப்பாடு என்ன? நாங்கள் வடகிழக்கு இணைப்புக்கு எதிரானவர்கள் அல்ல. ஆனால் தற்போதைய சூழ்நிலையில் அதற்கான சாத்தியப்பாடு இல்லை. அதுவரை நாங்கள் கிழக்கை நில நிர்வாக ஆக்கிரமிப்பிலிருந்து கிழக்கை இந்த மண்ணை பாதுகாக்க வேண்டும், மக்களை பாதுகாக்க வேண்டும். மக்கள் மிகவும் யுத்த காலங்களுக்கு பிறகு மிகவும் வறுமை போட்டுகளை மிக படுமோச துன்ப கொண்டிருக்கிறார்கள். இப்போது எங்களுடைய மக்களுக்கு என்ன தேவையோ அதனை நாங்கள் நிறைவேற்றி அவங்களுடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்றி கொண்டு உங்கள் நிலத்தை பாதுகாக்க வேண்டிய சூழல். சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரையலாம். என்ன காரணத்துக்காக இப்ப சாத்தியம் இல்லை என்று சொல்லி என்ன காரணத்தை நீங்க முன்வைக்கிறீங்க? இப்பொழுது இருக்கின்ற அரசாங்கத்தால் சிங்கள அரசாங்கத்தால் வடகிழக்கு இணைப்பு சாத்தியமற்று போய்விட்டது. அதுக்கான முயற்சியை நீங்க எடுப்பீங்களா? அதுக்கான முயற்சியை நீங்கள் எடுப்பீங்களா? வடக்கு கிழக்கு இணைப்புக்கான முயற்சியை நீங்கள் எடுப்பீங்களா? கிழக்கை நாங்கள் காப்பாற்றி கிழக்கு பெரும்பாலான தமிழுடைய ஆட்சி நிலைநிறுத்தப்படுமா இருந்தால் வடக்கில் இருக்கின்ற இதோட சேர்ந்து ஒரு இணைப்புக்கு வரலாம். உங்களோட தலைவர்ல உங்களுக்கு நம்பிக்கை இல்ல மணிசேகரன், உங்களோட தலைவர்ல உங்களுக்கு நம்பிக்கை இருக்குதானே கிழக்கு காப்பாத்துவாரு? அவர் காப்பாத்துவார் என்று முழுமையா நீங்க நம்புறீங்கள் என்றால் என்று அடுத்த கேள்விக்கு வாங்க. அவர் காப்பாத்துவார் என்றது உங்களோட நம்பிக்கை. அதுக்கு பிறகு வடக்கு கிழக்கு இணைப்புக்கு நீங்க கிழக்குக்கான தலைமைத்துவத்தை எடுத்துக்கொண்டு கிழக்கை காப்பாற்றுறது வெளிக்கிட்டு இல்ல கிழக்கு காப்பாற்றுறது சரி ஐயா. நான் கேட்கிறேன் வடக்கு கிழக்கு இணைப்புக்கு நீங்கள் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி ஏதாவது நடவடிக்கை எடுக்குமா? வடகிழக்கு இணைப்பின் போது எங்களுடைய தனித்துவம் பண்ணப்பட வேண்டும். மீண்டும் வடக்கினுடைய ஆதிக்கங்கள் மீது திணிக்கவர் சட்டியை சுடுதண்டு அடுப்புக்குள் விழுந்த கதையாக போய்க்கூடாது. நாங்கள்
வடக்குடைய ஆதிக்கத்திலிருந்தும் இங்குள்ள சிறுபான்மையினத்துடைய ஆதிக்கத்திலிருந்தும் நாங்கள் நசுக்கப்பட்டு கொண்டு 2 பக்கம் தான் நசுக்கப்பட்டு கொண்டிருக்கோம். அதுக்காக தான் நாங்கள் எங்களுடைய தனித்துவத்தை பேணிக்கொண்டு எங்களை நாங்கள் பாதுகாக்க வேண்டிய சூழலில் தள்ளப்பட்டிருக்கிறோம். உங்களுக்கு வாக்களித்திருக்கக்கூடிய மக்களுடைய நிலைப்பாடும் அதுதானா? மக்களுடைய நிலைப்பாடும் அதுதான். அதுக்காக தான் கிழக்கு தலைமைத்துவத்தை ஒரு நிமிஷம் மணியரசன் ஐயா, இந்த இப்ப கிழக்கு மாகாணத்துல தோல்பொருள் கிழக்கு மாகாணத்துக்கு இது வட எத்தனையோ மாகாணம் 9 மாகாணம் இருக்குல்ல, கிழக்கு மாகாணத்துக்கு ஒரு தோல்பொருள் இதை மஹிந்த ராஜபக்ச அப்புறம் 2 பேரும் ஆரம்பிச்சிருக்காங்க. அதுல கிழக்கில பெரும்பான்மையா தமிழாக்களான் இருக்கணும். அதுல எந்த ஒரு ஒற்று மெம்பர் கூட தமிழாக்கள் இல்ல. அதை தமிழாக்கள் இல்லைன்றீங்க, முழுக்க சிங்களம். அப்ப இதையே நிறைவேற்றாரவர்கள் இவர்கள் என்னன்னு தமிழ் மக்கள் நிலத்தை கிழக்குல சாப்பிட ஒட்டுமொத்தமா சிங்கள ஆக்கிரமிப்புல கிழக்கு நீங்களும் அதை காப்பாத்த இல்ல சொல்லுங்க. இல்ல நாங்கள் அமெரிக்கன் எம்பசி நீங்களும் காப்பாத்த இல்ல அரசோட சேர்ந்து இயங்கினோம். சொல்லுங்க மணிசேகரன், கேள்விக்கு பதில். இது சம்பந்தமான ஒரு சட்டம் மாநசபை காலத்துக்கு வந்த வேளையில் அதுக்கு நாங்கள் எதிர்ப்பு தெரிவித்த நாங்கள் இப்பொழுது நடைமுறைக்கு மீண்டும் தூசி தட்டி நல்லாட்சி அரசாங்கத்துல தூசி தட்டப்பட்டு கொண்டு வந்ததுல தீனைக்கு தான் பெரும் பங்களிப்பு இருக்கு. எங்களிடம் பாராளுமன்றமோ மாநசபை எந்த ஒரு அரசு மைந்தா இவேண்டிய அரசு தான் கொண்டு வந்தது. நாங்கள் இருக்கல நல்லாட்சி அரசு அதை கொண்டு இல்லை. கிழக்கு மாநிலத்துக்கு கண்டு தொல்பொருள் திரைக்களம் ஆரம்பிக்கப்படவில்லை. மஹிந்த கோத்தபாய ராஜபக்ச பிரசிடண்டா வந்த அப்புறம் தான் இது ஆரம்பிக்கப்பட்டது. கிழக்கு ஒட்டுமொத்தமா பறிவோ போகுது சிங்கள இதுகளுக்கு. உங்களால தடுக்க முடியுமான்னு தான் நான் கேட்கிறேன். அதுக்கு டைரக்டா ஆன்சர் பண்ணுங்க. சொல்லுங்க. அது செய்ய வேண்டியதாக நீங்க தான் செய்யணும். நாங்கள் செய்த வழியா நாங்கள் நல்லாட்சி அரசை கொண்டு வந்தபடியா தான் இப்படியான சம்பவங்கள் நடைபெற இல்லை. நீங்கள் ஆட்சி மாறி கோதபாய அரசு வந்தோட இந்த இப்படியான சம்பவங்கள் நடைபெறும். மணிசேகரன், உங்கள்கிட்டயே நான் வரேன். நீங்க சொல்றது சரி, டிஎன்ஏ தான் இதை செய்திருக்கணும், டிஎன்ஏ பலம் பொருந்திய கட்சியா பாராளுமன்றத்துக்கு போனேன் நீங்க ஆதங்கப்பட்டு அதை சொல்றது சரி. ஆனால் இப்ப ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை நீங்க உங்களுடைய கட்சிக்காக பெற்றிருக்கிறீங்க. பெற்றிருக்கக்குள்ள அந்த கடமை உங்களுக்கும் இருக்கு. அப்படி இல்லைண்டா என்ன செய்திருக்கணும்? இந்த பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடாமல் உங்களுக்கு வாக்களிச்சிருக்கக்கூடிய அத்தனை மக்களையும் டிஎன்ஏக்கு வாக்களிங்க, அவைய நாங்கள் வச்சு எங்களுக்கான இந்த பிரச்சனையை தீர்வு செய்கிறோம் என்று சொல்லி நீங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்கணும். நீங்க அந்த ஸ்டாண்ட் எடுத்திருக்கணும். அது இல்லாமல் நீங்க அவர்களை எதிர்த்து இந்த தேர்தலை நீங்க வென்றிருக்கிறீங்க. அப்ப பதில் சொல்ல வேண்டியவர்கள் நீங்க. நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனா எங்களுக்கு வாய்ப்பு வந்திருக்கிறது. நாங்கள் பாராளுமன்றம் செல்கின்ற வரையில் இதுக்கான ஒரு மாற்றை கொண்டுவருவோம், அல்லது பேசுவோம், இதை நிறுத்துவோம், அல்லது இதில் வேற ஒரு ஏற்பாடோடு செய்வோம். மாற்று ஏற்பாடு அது நிச்சயம். அது எப்படி கலைப்போம், இது ஆணைக்குள் தமிழ் வச்சுப்போம், உள்ளவர்கள் சிலவரை விளக்குவோம். அதுக்குரிய ஏற்பாடு செய்ய முடியுமா நம்புறோம். இப்படிதான் டிஎன்ஏ சொல்லிச்சு 10 வருஷமா நாங்க கோத்தபாய ராஜபக்ச நவம்பர்ல பிரசிடண்டா வந்து இப்ப 8 மாதம் ஆயிட்டுது. ஏன் உங்களால கல்முனை தனி பிரசேத தனியா தரம் உயர்த்தராம இருக்குது? என்னத்துக்கு சிறைக்கைதியில விடையிலாம இருக்குது? சிறைக்கைதியில நீங்க கோத்தபாய வந்தோன்னு சொன்னீங்க விடுவார் சிறைக்கைதியில். 8 மாதம் ஆச்சு. இன்னைக்கு ஏன் சிறைக்கைதியில் விடுபட இல்லை? ஏன் நிலங்கள் விடுபட இல்லை? யாராவது ஒருத்தர் பேசுங்க, காணொலியில் இருக்கிறார்கள். இல்ல நாங்கள் இருக்கல விடுபட்டது. உங்களால இன்றைக்கு விடுபட்டது. எங்கட கடைசியாக மஹிந்த ராஜபக்ச என்ற அரசுல 12,500 போராளிகளை நாங்கள் தான் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி அங்க கணக்கு 12,500 போராளிகளை விடுவிச்சிருக்கிறார். அது ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி ஐயா மாற்றன் ஐயா, ஒரு கேள்வி. ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி எத்தனை பேரை விடுவிச்சேன்னு சொன்னீங்க? 12,500 போராளிகளை, முன்னாள் போராளிகளை எமது தலைவர் செயலாளர் நாயம் தொடர் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் விடுவிச்சிருக்கிறார். இவ்வளவு செய்யக்கூடிய நீங்க இந்த காணாமலாக்கப்பட்டு இன்றைக்கும் ரோட்ல நின்று தேடுறாங்களே மக்கள், என்ன செஞ்சீங்க? காணாமலாக்கப்பட்ட அந்த மக்கள் அந்த பிரச்சனைக்கு அவர்களுக்கு சங்கம் அமைச்சு அவர்களோட பிரச்சனையை முன்னெடுத்த வரலாறு இபிடிபியோட. அவர்கள் அந்த சங்கம் உருவாக்கப்பட்ட எல்லா கட்சியும் இதையே வந்து சொல்றீங்களே, எந்த கட்சியை யாப்ப செய்யறீங்க? இன்றைக்கு யுஎன்ஹெச்ஆர்ல ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து இந்த அரசை சர்வதேசத்தில் அம்பலப்படுத்துறது டிஎன்ஏ. இவர்கள் எங்களோட இன்றைக்கு சர்வதேச ஒப்பந்தத்தை இன்றைக்கு மீறி இருக்கிறார்கள். இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை வந்து பிரிச்சவர்களும் உங்களோட கட்சி தான். இந்த மஹிந்த தலைமையிலான கட்சி. ஒரே ஒரு விஷயம் சொல்லவா? ஒரே ஒரு விஷயம் சபையில வந்து
ஒரு இனப்படுகொலை நடக்கையில அங்க அப்படி சொல்லல, எங்க சொன்னது அப்படி நடக்க இல்ல. நீங்க வரலாறு எடுத்து பாருங்க. இனப்படுகொலை நடக்க இல்லையா அப்படி சொல்லப்படுது. வடமாகாண சபையில இனப்படுகொலை என்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இன்னொரு விவாதத்துல மறுமுறை நான் பத்திரிகை கட்டிங்கோட கொண்டு வந்து நான் உங்களுக்கு நிச்சயமாக இந்த நிகழ்ச்சி நிறைவு செய்கிற தருணம். ஆனால் இந்த நிகழ்ச்சியில ஒரு முக்கியமான விஷயம் தான், நீங்க நிறைய கருத்து மோதல்கள் எல்லாம் செய்தீங்க. உண்மையில சாம், இதில் இவ்வளவு கருத்திலையும் எப்படி SLPPக்கு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவுக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு, இவ்வளவு பிரச்சனைகளுக்கும் பதில் சொல்ல வேண்டியவர்களாக இருக்கும். இன்றைக்கு இந்த 2 மணி தியாலம் இவ்வளோத்தையும் நாங்கள் கதைக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் நீங்கள். கடந்த 10 ஆண்டுகள்ல நீங்க சரியா இருந்திருந்தா, உங்களோட தலைமை சரியா இருந்திருந்தா, உங்களுடைய சம்பந்தன் சுமந்திரன் மாவை சேனாதராஜாண்டு இன்றைக்கு வாக்கு தேடி வீடுகளுக்கு போய் வெற்றி பெறணும் வெற்றிக்காக துடிச்சு அவ்வளவு பேர் நீங்க சரியா இருந்திருந்தா இவ்வளவும் வந்துடாதா? தமிழர்களுடைய பின்னடைவுக்கும் TNA தான் காரணம். அதை நீங்களும் சொல்லக்கூடாது. நீங்களும் அதுக்கான காரணம் நீங்களும் அதுக்கான காரணம் என்றதை நீங்களும் ஒத்துக்கொள்ளணும். அவர்கிட்ட கேள்வி கேட்டுன்றதுக்காக அதாவது நாங்கள் எங்கட இந்த 10 இந்த 9 இந்த நல்லாட்சி அரசு இந்த இவ்வளவு காலத்தில் நல்லாட்சியை கொண்டு வந்த பிறகு இந்த அரசையும் அந்த நல்லாட்சி அரசையும் இந்த நாங்கள் TNA சேர்ந்து தான் இந்த UNHCRல இவர்களையும் கையெழுத்து வைக்க வச்சு நாங்கள் அந்த எங்களோட ராஜேந்திர வேலைகளை விழுத்தி அதிலிருந்து வெளியேறினபடியா சர்வதேச ரீதியாக இவர்கள் அம்பலப்படுத்தி அதே நேரத்தில் எங்களால் ஒரு கணிசமான காணிகள் 60% காணிகள் விடுபட்டு இருக்குது. நாங்கள் பலாலி இதுகள் நிறுவி இருக்கிறோம். அதோட நாங்கள் எனக்கு தெரிஞ்சு 60% TNA விடுவிக்குது, 40% EPDP விடுவிக்குது, 20% ஒருவேளை 120 17,522 ஏக்கர் காணிகளை நாங்கள் மக்கள் நிலங்களை விடுவிச்சிருக்கிறோம். பத்திரிகை ஆதாரங்கள் தான். ஒரு சமுதாயத்தின் காவல் நாயகர்கள் என்று சொல்லப்படுற பத்திரிகை. இப்ப நான் நினைக்கிறேன் வடக்கில ராணுவமே இருக்க கூடாது போல இருக்கு. எல்லா கட்சியும் விடுவிக்கிறீங்களே ஐயா. நீங்கள் இது செய்திகள்ல இருந்து எடுக்கப்பட்டது. 17,522 ஏக்கர் காணியை நாங்கள் விடுவிச்சிருக்கிறோம். உங்களுக்கு ஆதாரபூர்வமாக எங்களால நிரூபிக்க முடியும். அது எங்கட மக்களுக்கு காணியை நீங்க விடுவிதான அரசு. நீங்கள் யுத்தத்தால பிடிக்கப்பட்ட உங்களால முடியாம போச்சு. நீங்கள் ஒரு தமிழரா அண்ணே ஒரு தமிழரா நான் தமிழ் மக்கள் மீது அக்கறை கொண்ட ஒரு ஆளா நீங்க எல்லாரும் செய்த கட்சி அரசியல்ல இன்றைக்கு சிங்கள ஏகாதிபத்தியம் அதீத வெற்றி பெற்றிருக்குது. அதீத வெற்றி பெற்று தமிழர்களை இனி தாங்கள் அடக்கத்தான் போகின்றோம். நீங்கள் எங்கு போய் குரல் கொடுத்தாலும் நீங்கள் வெற்றி பெற முடியாது. இல்லை நிச்சயமாக அந்த கருத்து மிகவும் தவறானது. அதை நீங்கள் விக்னேஸ்வரன் அவர்கள் வெற்றி பெறக்கூடாது என்பதற்காக பணியாற்றியவர்கள் பலர் இல்ல. நீங்க சொன்னீங்க இப்ப தமிழ் கட்சியில் பிரிஞ்சு போனதாலதான் அதுல விக்னேஸ்வரனுக்கும் நிச்சயமாக இல்லை. அவர் விரட்டி அடிக்கப்பட்டார். இவர்களின் இல்லை நிச்சயமாக இல்லை. ஒரு நிமிஷம் கொஞ்சம் பொறுங்க அண்ணா, கொஞ்சம் பொறுங்க அண்ணா. கடந்த காலங்களில் எங்கே தமிழ் மக்களுக்கான அபிவிருத்தி ஏதாவது வந்து விடுமோ என்று சொல்லி இவர்கள் அனைவரும் திட்டம் போட்டு ஒரு ஆளை வழி அனுப்பி இருக்கிறார்கள். இப்போது விருப்பு வாக்கில் கூட விக்னேஸ்வரன் வருவாரா இல்லையான்றதுதான் கேள்விக்குறியா இருக்குது. அதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே ஒட்டுமொத்தமாக விக்னேஸ்வரன் என்ற ஒரு நபரை வெளியேற்ற வேண்டும் என்பதற்காக நீங்கள் அனைவரும் சிறப்பாக செயல்பட்டிருக்கிறீர்கள். ஏனெனில் விக்னேஸ்வரன் மட்டும்தான் கடந்த 6ஆம் நூற்றாண்டு கிறிஸ்துக்கு பின் 6ஆம் நூற்றாண்டில் இருந்து தமிழ் மக்கள் வடக்கு கிழக்கில் வாழ்ந்திருக்கிறார். அதுக்கு முன்னர் இருந்தே தமிழ் மக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். கிறிஸ்துக்கு முன் 6ஆம் நூற்றாண்டிலிருந்து தமிழரின் வரலாற்று பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. 2009க்கு முன்னர் செய்துட்டு போயிட்டாங்க. இல்ல அப்படியான வரலாறுகள் யாரும் எழுதவில்லை. எந்த ஒரு வரலாற்று ஆசிரியர் எல்லா வரலாற்று ஆதாரங்களும் வரலாறு இந்த 7 வருஷ அரசியல் 7வது ஆண்டுல தான் தெரியுது. இல்ல உங்களுக்கு ஒரு விடயம் தெரியாவிட்டால் விக்னேஸ்வரனே தன்னுடைய 7 ஆண்டு கால இந்த அரசியல் வரலாற்றுல இப்பதான் நான் கற்றுக்கொண்டேன். அவரே வெளிப்படையாக இல்லையா என்ன கதைச்சு கொண்டிருக்கிறீங்க நீங்க? அவர் அரசியல்வாதியாக இருந்தார். இப்போதுதான் பாராளுமன்றத்தில் வந்திருக்கிறார். உங்களுக்கு ஏன் இப்ப வந்தார்? அதாவது தமிழ் மக்களின் ஏதாவது உரிமையை வென்றெடுக்க வேண்டும் என்று சொல்லி சர்வதேசத்துக்கு இந்த பிரச்சனையை கொண்டு போக வேண்டும் என்று சொல்லி உங்களுக்கு ஒரே ஒரு விடயம் சொல்கின்றேன். ஒரு நிமிஷம் கொஞ்சம் பாருங்க. என்ன அதட்டாதீங்க. நீங்க ஒரு விருந்தினர், அவர்களும் ஒரு விருந்தினர். எப்போதும் இல்ல உங்களோட கருத்தை நீங்க சொல்லலாம். ஆனா மற்றவர்களை மதிச்சு கூட கருத்து நிலா நீங்கள் ஆதரிக்கிற கட்சியின்
கட்சியினுடைய விக்னேஸ்வரன் ஐயா வந்து அரசு இயந்திரத்தின் ஒரு அச்சாணியாக இருந்து செயல்பட்டுத்தான் அவரால வந்து முன்னாள் போராளிகள்ல நியூ மேகசின் சிறையில எத்தனை பேர் சிங்கள நீதிபதிகள் வந்து 2 வருஷம் கொடுத்தால் இவர் வந்து 5 வருஷம் தீர்ப்பு கொடுத்த ஆள் தான். அந்த வரலாறுகள் எல்லாம் இப்படி எல்லாம் செய்து இப்பதான் இதையெல்லாம் உணர்ந்து தமிழ் மக்களுக்காக நீங்கள் இது கூட பொய்யாக சொல்கிறீர்கள். எத்தனையாம் ஆண்டு இது நடந்தது? மேகசின் சிறையில் எத்தனையாம் ஆண்டு விக்னேஸ்வரன் 5 வருட தண்டனை வழங்கினார்? இந்த கதையை சொல்லுங்கள். மூத்த போராளிகளாக இன்னைக்கு புலம்பெயர்ந்த மண்ணில இன்னும் தாயகம் எத்தனையாம் ஆண்டு இந்த சம்பவம் நடந்தது? உங்களுக்கு கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்கள். எத்தனையாம் ஆண்டு இந்த சம்பவம் நிகழ்ந்தது? போராட்ட காலம் 83க்கு பிறகுல இருந்த அந்த ஆண்டு விக்னேஸ்வரன் பணியாற்றினது யாழ் மல்லாக நீதிமன்றம். உயர் நீதிமன்றத்தில் அவர் பணியாற்றவில்லை. முன்னாள் போராளிகள் டெலோ போராளிகள்ல முக்கியமான போராளிகள் இப்போ லண்டன்ல அவருக்கு கூட ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தது இவர்தான். ஒரு நிமிஷம். விக்னேஸ்வரன் சிறந்த நீதியரசரா சிறந்த நீதவானான்றதெல்லாம் இங்க இப்ப பிரச்சனை. தமிழ் மக்களுக்கு ஒரு கொஞ்சம் இருங்களா, தமிழ் மக்களுக்கு நல்லா வரலாறு தெரியும், வரலாற்று நூல்கள், வரலாற்று ஆய்வுகள். நீங்க விக்னேஸ்வரன் தான் அதுக்கான ஒரு இறைதூதர் என்று சொல்லி உங்களுடைய கட்சிக்காக நீங்கள் கதைக்கலாம். ஆனால் மக்களுக்கு தெரியும் யார் மக்களுக்கானவர்கள் என்று. அதற்கான தீர்ப்பை இந்த தேர்தலில் வழங்கி இருக்கிறார்கள். எனவே தொடர்ந்து பல கலந்துரையாடல்கள் உங்களுக்காக காத்திருக்கிறது. அதே போல சாம் அதே நேரத்தில் காணொலியினூடாக இணைந்து கொண்ட SLPP ராகிலன், EPDP-யினுடைய மார்டின் ஜெயா, தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி என்று சொல்கிறோம், மணிசேகரனுடைய உங்கள் மூவருக்கும் நன்றியை கூறிக்கொண்டு தொடர்ந்து 8 மணி பிரதான செய்திகளோடு இருந்தீர்கள். அதேபோல் அவ்வப்போது கிடைக்கின்ற தேர்தல் முடிவுகளோடும் இன்னும் பல கலந்துரையாடல்களோடும் நள்ளிரவு தாண்டி உங்கள் நேரலை தொடர இருக்கிறது. தொடர்ந்து விடைத்திருங்கள். ஒரு விஷயத்தை மறக்காதீங்க, வாக்களிச்சிட்டீங்க, இவர்களை நம்பி வாக்களிச்சிருக்கிறீங்க, விடாம கேள்விகளை கேட்டுக்கொண்டிருங்கள். அதற்கான தளங்களை ஊடகங்கள் தந்து கொண்டே இருக்கும். நன்றி, வணக்கம். ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற தேர்தல் 2020 தேர்தல் நேரலைக்கு பிரதான அனுசரணை வழங்குவோர் இங்கிலாந்தில் எங்கிருந்தாலும் அனைத்து மளிகை பொருட்களையும் பெற்றுக்கொள்ள 10 வருட நம்பிக்கை நாணயமான ஆன்லைன் ஷாப்பிங் Venus.com. இணை அனுசரணை வழங்குவோர் முல்லை டேக்அவே, ஒரு நாள் வந்து பாருங்கள், மீண்டும் மீண்டும் வர தோன்றும். மற்றும் கிங் ஆஃப் கமர்ஷியல் இன்சூரன்ஸ் சுபரா, சுபமான வாழ்வின் சுகமான வழிகாட்டி சுபரா, நாடளாவிய மக்கள் சேவையில் உங்கள் சுபரா.